வெல்கம் கைஸ். பல மாதங்கள் ஆச்சு நாங்கள் வீடியோ போட்டு. நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இவங்க கடைசியாக தக் லைஃப் பண்ணானுங்க, அதுக்கப்புறம் எங்கடா ஆள் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்கன்ட்டு. தக் லைஃப் அடித்த அடியிலேருந்து எங்களுக்கு மீண்டு வரவே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அது மீண்டு வர நேரம் பார்த்து தமிழ் சினிமாவில் இன்னும் பல படங்கள் வந்து எங்களை புரட்டி போட்டுக்கிட்டே இருந்ததால் எங்களால் ஒரு மீண்டு வரவே முடியாத ஒரு நிலமையில இருந்தோம். இந்த பேட்மேன் படத்தில் அவர் வந்து எழுந்து வருவார்ல, அந்த மாதிரி ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோம் பல அடிகள் மிதிகளை தாண்டி. ஸோ தக் லைஃப் அடுத்து வந்த படங்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நாக் இன்னைக்கு வந்து என்னென்ன படங்கள் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா, எது நம்மளை அடிச்சுது இல்லை எது நம்மளை வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னு நம்ம விலாவரியாக பேசுவோம். ஹாய் கேடி, ஹாய் விக்ரம், ஹாய் கைஸ். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா 17 ஃபிலிம்ஸ் நான் பார்த்துருக்கேன் போஸ்ட் அப்பா, தக் லைஃப். அதை ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். தேட்டரா அது வந்து ஓடிடி எல்லாமே? மோஸ்ட்லி எல்லாமே தியேட்டர் எக்ஸப்ட் ஃபார் ஐ திங்க் மெட்ராஸி மட்டும், அது மட்டும் ஓடிடியில் பார்த்தேன். ஓகே. மிச்சம் எல்லாமே தியேட்டர் தான். ஸோ அந்த ஃபிலிம்ஸ் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ம். அதுக்கப்புறம் அது குட் பேட் அண்ட் இன் பிட்வீன் கேட்டகரியில் நான் இது பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள் உங்கள் லிஸ்ட். ஓகே. ஓகே, ஸோ நான் பார்த்த ஃபிலிம்ஸு இன் ஆர்டர் நான் சொல்கிறேன். ஆஃப்டர் ம். தக் லைஃப், மெட்ராஸ் மேட்னி, ஓகே. இனிமே, ம். குபேரா, லவ் மேரேஜ், மார்கன், 3 பிஹெச்கே, பறந்து போ, மாரிசன், தலைவன் தலைவி, சரண்டர், கூலி, பேட் கேர்ள், மெட்ராசி, பிளாக்மெயில், அப்புறம் வந்து இட்லி கடை, பைசன், டியூட். டூ. ஸோ இது நான் பார்த்த 17 ஃபிலிம்ஸு ம். போஸ்ட் தக் லைஃப். இப்போ நான் இது மட்டும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு, குட் கேட்டகரி ஃபிலிம்ஸ் மட்டும். ஓகே. என்னோட ஒப்பீனியனில் ம். குட் கேட்டகரி ஃபிலிம்ஸ்: மெட்ராஸ் மேட்னி, ம். அதுக்கப்புறம் மார்கன், ஓகே. பறந்து போ, ம். பைசன். ஓகே. ஸோ இந்த 4 ஃபிலிம்ஸ் சொல்லுவேன். ஸோ இன்பிட்வீன் கேட்டகரி நான் சொல்லிடுறேன். ஆவரேஜ் ஓகே. ஆவரேஜ் ஆவரேஜ் அந்த கேட்டகரி. அது ம். பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ, ஓகே. 3 பிஹெச்கே, ம். லவ் மேரேஜ், மாரிசன், பேட் கேர்ள், மெட்ராசி, ஓகே. அண்ட் தென் இட்லி கடை. ம். ஓகே. ஸோ இந்த ஃபிலிம்ஸ் வந்துட்டு ஆவரேஜ், ஆவரேஜ் கேட்டகரி 7 ஓகே. ஃபிலிம்ஸு. ம். இந்த இந்த 6 ஃபிலிம்ஸ் ரொம்ப மோசம், பேட் கேட்டகரி சொல்லியிருப்பேன். ஓகே. குபேரா, ம். தென் தலைவன் தலைவி, ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு கூலி, ம். பிளாக்மெயில், ஓகே. அப்புறம் இட்லி கடை. ஓகே. நீங்க இட்லி கடை இதுலயும் சொல்லியிருந்தீங்க. ஓ, ஓகே ஓகே, அது வந்து ஆவரேஜ் சொல்லணும். மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது செகண்ட் ஹாஃப் அப்படின்னு பிரிச்சு 2 லிஸ்ட்ல போட்டீங்களா? ஓகே, ஐ திங்க் இட்லி கடை அங்கேயும் வச்சுக்கலாம். இன்பிட்வீன் இருக்கட்டும், நம்ம இதுலேயும் இருக்கட்டும், லைக் பேட்லேயும் இருக்கட்டும். ஓகே. சரி. ஸோ இதுதான் என்னோட லிஸ்ட்டு. ஓகே. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு சொல்லுங்கள். நான் சொல்லல, விக்ரம் நீங்க போடுங்களா? ஓகே. ஸோ எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆச்சுன்னு எந்த படமும் சொல்ல முடியாது. ஏன்னா எதர் லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை, வைஸ் வர்சா. ஒரு ஃபுல்லாக ஸ்டார்ட் டு எண்ட் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீல் கொடுத்ததுன்னு நான் எந்த படமும் சொல்ல மாட்டேன். பட் நான் பார்த்த படங்களில் வந்து நான் வந்து ஆவரேஜ் கேட்டகரியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஆவரேஜ் இந்த சென்ஸ் வந்து இந்த மூவி ஹேட் சம் பொட்டன்ஷியல், பட் சம்பவ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதால் போக முடியல அப்படின்னு நான் பார்க்குறேன் அதை. நம்பர் 1 வந்து மாரிசன், செகண்ட் வந்து மார்கன், தேர்ட் வந்து இட்லி கடை. அண்ட் மூவி தட் டென்ட் ஒர்க் ஃபார் மீ அட் ஆல். பேடுன்னு சொல்லலை, டென்ட் ஒர்க் ஃபார் மீ சொல்கிறேன். நம்ம பேடுன்னு சொல்லணும்னா அப்புறம் கமெண்ட்ஸ் வந்து நம்மள தான் திட்ட போகிறாங்க. நீ எப்படி அந்த லிஸ்ட்டில் இதை வச்சுட்டு இங்கே வைக்கலாம்? அதனால் நம்ம சேஃபர் சைடு எனக்கு ஒர்க் ஆகலை நான் சொல்கிறேன். 3 பிஹெச்கே அண்ட் எல்லாரோட லிஸ்ட்லேயும் டிஃபால்ட்டாக இருக்கிற படம், டாப் 10 மாதிரி அந்த பாட்டம் 10ல் இருக்கிற டிஃபால்ட்டான படம் கூலி, தலைவன் தலைவி, அப்புறம் உங்கள் வீடியோக்காக நேற்று என்ன நீங்கள் பலி கொடுத்தீங்க அந்த குபேரா. அவர் இந்த இது பண்ணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, அந்த படத்தை உட்காந்து அதை வந்து பொறுமையாக பார்த்துட்டு வந்திருக்காரு. நான் 2 மாசமா பார்த்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடித்தேன். அது ஒரு ஒரு ரொம்ப அன்இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இந்த படத்தை நம்ம பார்க்கணுன்னே தோண வைக்காத மாதிரி இருந்தது. சரி, இவர் சொன்னாருங்கிறதுனால கஷ்டப்பட்டு அந்த செகண்ட் ஹாஃபை பார்த்து முடித்தேன்.
அதே மாதிரி டிஎன்ஏ ஆரம்பிச்சேன், அதுவும் பாதியில இருக்கு. பட் நான் பார்த்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டா இருந்தது. பட் அகைன் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால என்னால அது மேல கண்டினியூ பண்ண முடியல. ஓகே. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காரு. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. விக்ரம் நீங்கள் சொல்லுங்கள். நான் அதே மாதிரி தான் குட்னு அதுவும் சொல்ல மாட்டேன். இப்போ வர படங்கள்ல எதுவுமே கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற படம் ரொம்ப ரேர் ஆக்சுவலா. ஸோ எனக்கு ஓரளவுக்கு ஐ ஃபெல்ட் குட்ன்ற மாதிரி படங்கள் பார்த்தோன்னா மெட்ராஸ் மேட்னி, ஹவுஸ் மேட்ச், இது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல. மற்றது எல்லாமே இன் பிட்வீன் ஓகே அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தா சே ப்ராபப்லி சரண்டர், பன் பட்டர் ஜாம்னு ஒரு படம், அதுவும் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் குட், அண்ட் மாரிசன் அண்ட் மார்கன். மற்றபடி கூலிலாம் ட்ராஷ் ஃபார் மீ. கூலி பார்த்தேன், அப்புறமா இந்திரான்னு ஒரு படம் பார்த்தேன். மெட்ராஸி கூட நான் புட் இட் இன் ஆவரேஜ், லாட் ஆஃப் பொட்டன்ஷியல் இருந்ததுன்னு சொல்லுவேன். குபேரா ஆப்வியஸ்லி. ஸோ இதுதான். நான் ரொம்ப கம்மியான தமிழ் படங்கள் பார்த்துருக்கேன், பட் நிறைய அதர் லாங்குவேஜஸ் கொஞ்சம் நிறைய பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக வந்த மூணு படம் பிளஸ் அந்த இட்லி கடை எதுவுமே என்னால் பார்க்க இன்னும் சான்ஸ் கிடைக்கல. ஐ ஹேவ் டு வெயிட் ஃபார் ஓடிடி தான். நானும் மദ്രാசி மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து நானும் ஆவரேஜ் கேட்டகரியில் போடுறது பார்த்தேன். பட் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த லைக் காமன் ஃபிலிம்ஸ் நம்ம 3 பேரும் பார்த்த ஃபிலிம்ஸு, ஒரு சில ஃபிலிம் வில் ஜஸ்ட் ஹேவ் அ டிஸ்கஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் மார்கன். ஸோ மார்கன் அந்த படம் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு ஃபர்ஸ்ட் டே தான் பார்த்தேன். தியேட்டரில் சும்மா போய் உட்காந்த படம். விஜய் ஆண்டனி படம் வந்து என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போய் உட்காந்த படம். பட் ப்ளசன்ட்லி சர்ப்ரைசிங் ஃபிலிம் அந்த என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஒரு மர்டர் மிஸ்ட்ரின்ற கான்செப்ட், ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றத ஒரு சில லைக் நியூ எலிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க எடுத்த மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த இன்னொரு கேரக்டர் அதில் விஜய் ஆண்டனி இல்லாமல் அந்த பையன் ஒருத்தர் இருப்பார்ல அந்த படம், அவரோட அந்த அந்த கேரக்டர் ஆர்க்கு, அவர் அந்த அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே உட்காந்து அவர் பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இன் தட் வே ஒரு மாதிரி ஃபேண்டஸியும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு அந்த படம் எனக்கு. ஸோ அதான் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். எனக்கு மார்கன் ஓரளவு ஒர்க் ஆச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம குரூப்லேயே நான் சொல்லியிருப்பேன், விஜய் ஆண்டனி படத்தை வந்து 2 பேர் தான் பார்ப்பாங்க, ஒன்று விஜய் ஆண்டனி, இன்னொன்று ராம்கி பிரபுன்னு. அதனாலே எனக்கு வந்து நான் விஜய் ஆண்டனி படத்தை முடிஞ்ச அளவுக்கு தியேட்டரில் பார்க்குறத அவாய்ட் பண்ணியிருந்தேன், ஓடிடியில் தான் பார்த்தேன். எனக்கு வந்து எங்கே கொலை மாதிரி இருக்குமோ நான் நினச்சேன். இதுக்கு முன்னாடி விஜய் ஆண்டனி பண்ண அந்த க்ரைம் த்ரில்லர் படம், ஸோ அது மாதிரி தான் இருக்கும். ஆல்சோ விஜய் ஆண்டனியோட ட்ராக் ரெக்கார்ட் படி எனக்கு வந்து இதுக்கு மார்கன் முன்னாடி வந்து எந்த படமும் எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணலை. ஸோ ஐ தாட் தட் ஓகே, இதுவும் இட்ஸ் அவரோட 10ஓட 11வது படமாக தான் இருக்க போகுதுன்னு நினச்சி தான் பார்த்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, படம் என்கேஜிங்காக இருந்தது. இந்த சென்ஸ் வந்து இப்போ இருக்கிற தமிழ் சினிமா ஸ்க்ரீன் பிளேல நான் என்ன மிஸ் பண்ணுறேன்னா, இப்போது ஒரு சீனுக்கு அடுத்து இன்னொரு சீன் வருதுன்னா அது ஒரு ஃப்ளோவாக போகணும்ல, அது வந்து நான் மார்கனில் பார்த்தேன். ஸோ இட் கீப் மீ ஹூக்ட், ஓகே என்ன நடக்க போகுதுன்ட்டு. நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு எங்கே டிஃபர் ஆகுதுன்னா, அந்த ஃபேண்டசி எலமெண்ட் சொன்னீங்க. எனக்கு ஃபேண்டசி எலமெண்ட் பிடிச்சது. பட் சம்ஹவ் சில இடங்களில் வந்து அந்த பிலிவபிலிட்டி ஃபேக்டர் வந்து கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி இருந்தது. அது வந்து கொஞ்சம் ஓவராக கொண்டு போயிட்டாங்களோ. ஸோ படம் வந்து க்ரைம் த்ரில்லராக இருக்கணுமா இல்லை ஃபேண்டஸியாக இருக்கணுமாங்கிற அந்த ட்ராக்ல வந்து கொஞ்சம் ஒரு இம்பேலன்ஸாக போன மாதிரி எனக்கு பட்டுச்சு, ரொம்ப ஃபேண்டசி அதிகமாக போனதுனால. ஆல்சோ அந்த பையன் கேரக்டரில் இன்னும் ஒரு பெட்டர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தா அது கொஞ்சம் இன்னும் ஒரு படம் வாங்க நம்ம கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குங்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. பட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது வந்து ரியலி brought it out very well. அது வந்து படத்தோடயே இருந்தது. இந்த மற்ற சினிமா மாதிரி யார் கொலை பண்ணான்னா, இந்த டீ கடையில் ஒருத்தன் வந்து பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருந்தான் பார்த்தீங்களா, ஓரமான ஒரு ஃப்ரேமில் காட்டுவானுங்களே, இவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வைக்காம அந்த கேரக்டரை படத்தில் வச்சு கொண்டு போனது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஜென்ரலி ஐ லைக் கிரைம் த்ரில்லர். ஸோ நானும் சும்மா போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் வாட்சிங் இட் இன் ஓடிடி. எனக்கும் ஐ ப்ராபப்லி கோ வித் வாட் கேடி வாஸ் சேயிங். எனக்கு வந்து அந்த ஃபேண்டசி எலமெண்ட் எனக்கு நம்பகத்தன்மையா இல்லை. எனக்கு ஆக்சுவலா கொஞ்சம் இடிச்சது ரொம்ப. என்னடா இது ரொம்ப ஏதோ பழைய ஓலச்சுவடி அதெல்லாம் வந்து எனக்கு கரெக்டா செட் ஆகல. ஐ ஃபெல்ட் காஸ்டிங் ரொம்ப மிஸ்மேட்சா இருந்த மாதிரி எனக்கு ஃபெல்ட் பண்ண. ஐ ஃபெல்ட்
நிறைய எழுதின அந்த பையன் கேரக்டருமே ஆகட்டும், பிளஸ் அதுல அவனோட தங்கச்சி அக்கா யாரோ சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயம் வந்து காஸ்டிங் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். சில சீன்ஸ் என்னால ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சது. பட் சொன்ன கிளைமேக்ஸ் வாஸ் நல்லா ஒரு சூப்பர் சிக்ஸர். ஸோ ஐ வுட் லைக் ஆவரேஜான படம். இட்ஸ் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல். மேபி அது கிரைம் த்ரில்லர் அந்த கான்செப்டாக எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா ப்ராப்ளி இட் வுட் ஹவ் ஒர்க்ட் அவுட் இன்னும் நல்லா. எனக்கு பர்சனலா இன்னும் இட் வுட் ஹவ் பீன் பெட்டர் தோணுச்சு. யா ஜஸ்ட் ஒரே ஒரு கிளைமேக்ஸும் பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். yeah. ஸோ லைக் விக்ரம் சொன்ன மாதிரி இந்த கிரைம் த்ரில்லரில் வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து அந்த ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுறது தான். லைக் யூனோ அது வந்து உங்களால் பை பண்ண முடிஞ்சதுன்னா த ஃபிலிம் வில் ஒர்க் ஃபார் யூ. லைக் நீங்கள் ஒரு 80 to 85% வரைக்கும் சூப்பரான படத்தை எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து புதுசாக ஒரு கேரக்டர் கொண்டு வரீங்க, ஆர் அந்த கேரக்டர் ரீசனுக்கான ஒரு பேக்கிங் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிள் சொன்னால் இட், தெலுங்குல வந்து இட் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் டில் கிளைமேக்ஸ் வரைக்கும் இட் வாஸ் லைக் அ பர்ஃபெக்ட் ஃபிலிம் மாதிரி எனக்கு இருந்தது. பக்காவாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பட் அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று சொன்னாங்களே, ஸோ அது எனக்கு ஒர்க் ஆகாதனால அந்த படம் வந்து நான் ஓகே இது ஒரு சூப்பர் படம் சொல்ல முடியாத மாதிரி இருந்தது. மார்கன் பார்த்தீங்கன்னா மிடில் போர்ஷன்ஸ் அந்த ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் அப்பப்போ வரும்போது கொஞ்சம் டிப் ஆச்சு. பட் அந்த கிளைமேக்ஸ் வந்து அது அப்படியே ஃபுல்லாக மூடி மறைச்சிருச்சு. ஓகே படம் ஒரு டீசெண்டான படங்கிற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் முடிவில் அது கொண்டு வந்துட்டாங்க. கிளைமேக்ஸ் எண்டிங் கூட இப்போ அந்த அந்த கேரக்டர் அது ரிவீல் ஆன பிறகு ரொம்ப அதை வந்துட்டு அப்படியே வந்து இழுக்காம கரெக்ட். டக்குன்னு அவர் விஜய் ஆண்டனி எடுத்து அவர் பீச்சில் அப்படியே சுற்றுவார். ஆமாம். ஸோ அந்த அந்த கேரக்டரை ரொம்ப வந்து இழுக்காம ஒரு இது காட்டாம ஒரு ஃபைட் ஒரு ஸ்ட்ரகிள் ட்ராமா காட்டாம அதுவும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சும்மா வந்து இழுக்காம ஒரு ஃபைட்டை போட்டு அவங்களோட அந்த மாதிரி இல்லாமல் ஸோ டக்குன்னு முடிச்ச விதமும் ஆச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் அந்த படம் என்னோட இதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் ரேட்டிங் ஐ கிவ் 7/10. ஸோ நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? நான் 6.5. விக்ரம்? I only give 6 or something. I usually have, I think I rated around 2.5, 3 or 4 out of 5 போட்டிருந்தேன். So 6.5. 6. ஓகே, ஸோ ஸ்மார்கன் முடிச்சாச்சு. அடுத்த ஒரு காமன் ஃபிலிம் நம்ம லிஸ்ட்டில் இருக்க படம் மாரிசன். கேடி நீங்கள் ஆரம்பிங்க. மாரிசன் மாரிசன் வந்து இட் வாஸ் லைக் வாட்சிங் லைக் 2 different films. த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நிறைய பேர் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. நாங்கள் நம்ம சொல்லுவோம்ல ஸ்லோ பர்ன் த்ரில்லர்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி அடுத்து என்ன நடக்கும், ஏன்னா அந்த 2 கேரக்டர் பற்றி ஒரு சஸ்பென்ஸ் நமக்கு இருந்தது. இவன் என்ன பண்ண போகிறான், இல்லை இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் வந்து அது என்னதான் ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் என்கேஜிங்காக கொண்டு போச்சு. ஒன்ஸ் செகண்ட் ஆஃப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இட் வென்ட் டு த யூஷுவல் ட்ரூப் ஆஃப் யூனோ செக்ஷுவல் அப்யூஸ், அதுக்கு வந்து பழித்திக்கிறதுக்காக வர மாதிரி ஒரு தேவையில்லாமல் ஒரு சோஷியல் எலமெண்ட்டை உள்ளே கொண்டு வந்து அந்த படத்தை வந்து அப்படியே டைவர்ட் பண்ணிட்டாங்க. மார்கனுக்கு சொன்ன மாதிரி தான் இதோட கிளைமேக்ஸும் வாஸ் லைக் நல்லா அந்த ட்விஸ்ட்டும் நல்லா சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. பட் சம்ஹவ் எனக்கு வந்து அந்த பேக் ஸ்டோரி வந்து இந்த படத்தோட ஜெல் ஆகாததுனால நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி யூ நீட் லைக் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கணும். அண்ட் ரொம்ப வலுக்கட்டாயமாக நம்ம வந்து ஒரு எமோஷனல் ட்ராக் வைக்கணும், அது மூலமாக நம்ம வந்து ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி அந்த படத்தை கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு த்ரில்லராக ஆரம்பித்த ஒரு படம் ஒரு பீக் ஹிட் பண்ணிவிட்டு பொத்துன்னு விழுந்து அப்புறம் அந்த கிளைமேக்ஸில் ஓரளவுக்கு எழுந்தது. அந்த செகண்ட் ஆஃப் போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் வேறு விதமாக எடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் நல்லா ஒர்க்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஃபகத் ஃபாசில் ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த படத்தில். லைக் நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த மலையாள சினிமா பார்க்கும்போது இந்த மலையாள ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே வந்து உங்களுக்கு வந்து அவங்க அந்த கேரக்டரை தெரியுவாங்க, ஹீரோவாகவே தெரிய மாட்டாங்க. திருடனாக இருப்பான், போலீஸாக இருப்பான். நம்ம ஆசிஃப் அலி எல்லா படத்தையும் போலீஸாக வருவார்ல, அதனால பார்த்தாலும் அவர் போலீஸாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபகத் ஃபாசில் அந்த ஃபஸ்ட்டு சீன் பார்க்கும்போதே நல்ல ஒரு திருட மாதிரி இருந்தார். அந்த கேரக்டர் நல்லா கொண்டு போயிருந்தார். சீல் அந்த படத்தில் என்னோட மெயின் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் கேரக்டர் இருக்கார்ல, அவரோட அந்த அந்த மோட்டிவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப லைக் வீக்காக அந்த மாதிரி இருந்தது. சரி, அவங்க ஒய்ஃப் ஒரு இது நடத்துகிறாங்க என்ஜிஓ, அங்கே நடக்கிறதுனால அவர் போயிட்டு இவ்வளோ பேரை அவர் கொள்வது, அது இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அந்த அந்த கேரக்டரோட அந்த கான்ஃப்ளிக்ட்டு அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து பைன் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து பை பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் மோர் லைக் வடிவேலு வந்து அது டைரக்டாக அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருந்தது. தெர் இஸ் லைக் நடுவில் அவர் ஒய்ஃபு. ஸோ வடிவேல் இஸ் லைக் மோர் லைக் அ தேர்ட் பர்சன். ஸோ அவர் வந்து அதில் இன்வால்வ் ஆகி பண்ணுறாருன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டியிருந்துருக்கணும். அது நமக்கு பார்க்கும்போது வந்து இவர் ஒய்ஃபுக்காக பண்ணுறாரா, அவங்களுக்காக பண்ணுறாங்களா, எதுக்காக இது பண்ணணுங்கிற மாதிரி இருந்தது. அது
எனக்கு வந்து இட் ஷுட் பி அ டிராவல். நான் வந்து மாரிசன் வந்து ஒரு டிராவல் ஸ்டோரி மாதிரி தான் பார்க்கறேன். லைக் ஐ செட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு அந்த ஐ டென்ட் ஈவன் வாண்ட் டு கோ இன்டு தட் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரியே நான் பார்க்கல. இட் வாஸ் பிட்வீன் டூ பீப்புள், வடிவேலு அண்ட் ஃபாகத் ஃபாசில், ஒரு டிராவல். அதுல வந்து சில நாட்ஸ் நாட் டே நாட் ஐ மீன் அண்டை ஆயிட்டு வந்துட்டே இருந்தது. அது சொல்ற மாதிரி தேவையில்லாம ஒரு ஒரு ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது. அந்த ஒரு கம்ப்ளீட் பேக் ஸ்டோரி, ஒரு ஸ்ட்ராங் ஜஸ்டிபிகேஷனும் இல்ல. பிளஸ் வி கேனாட் சி வடிவேலு பிளேயிங் தட் ரோல் ஆஃப்டர் தட்ஸ் பீங் ரிவீல்டு மாதிரி எனக்கு தோணுச்சு. இவன் ரிவெஞ்ச் எடுக்கிறது எல்லாமே ரொம்ப சைல்டிஷா இருந்தது. மேபி if they want to do some sort of connectionனா வேற, even if it is emotional, வேற மாதிரி ஏதாவது வச்சுட்டு பண்ணிருக்கலாம். இது எனக்கு அது சுத்தமா மேட்ச் ஆகாத மாதிரி எனக்கு எப்போ அந்த வடிவேலு why is doing that தெரிய வந்துச்சோ அதுல இருந்து ஐ felt flat. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கிளைமேக்ஸ் எல்லாமே எனக்கு வந்து இட் felt flat. பட் ஆக்டிங் வைஸ் நீ சொன்ன மாதிரி தூக்கி சாப்பிட்டு போயிருக்கான். டிராவல் ஸ்டோரி மாதிரி பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இட் வாஸ் குட் அந்த அந்த டைம் வரைக்கும். அதுக்கப்புறமா எனக்கு சுத்தமா ஒர்க்கே ஆகுது மாதிரி. இன்ட்ரோல் ட்விஸ்ட் ஒரு வீக் லிங்க் மாதிரி தான் எனக்கு இருந்தது. லைக் அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து படத்துக்கூடயே ஜெல் ஆகாத மாதிரி அது ஒரு ட்ராக்ல வர போயிட்டு இருந்தது. ரேண்டமா அவங்க சீன்ஸ் வருது. இட்ஸ் லைக் அவங்க உண்மையிலே இன்வெஸ்டிகேட் பண்றாங்களா இல்ல நம்ம தமிழ் சினிமா யூஸ்வல் அந்த கிளைமேக்ஸ் டைம்ல போலீஸ் வருவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரா. அதுதான் லைக் நீங்க வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸ் வைக்கும்போது அது நீங்க எந்த அளவுக்கு அந்த கதையோட கனெக்ட் பண்றீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ ஃபகத் ஃபாசிலுக்கும் வடிவேலுக்கும் இருக்கிற அந்த டிராவல் நல்லா போச்சு. அண்ட் ஒன்ஸ் அந்த ஒய்ஃப் கேரக்டர், கோவை சர்லா கேரக்டர், அப்புறம் விவேக் பிரசன்னா கேரக்டர், மாதிரி மல்டிபிள் கேரக்டர்ஸ் வரும்போது இது எல்லாமே கரெக்டாக அவங்களால ஒன்று சேர்க்க முடியல. ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. அந்த இன்டர்வல் ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஃபாத் ஃபாசில் ஒரு பிளானில் போயிட்டுருப்பாரு. பட் ஆக்சுவலாக இவர் தான் வந்து அவர் பிளானில் விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வல் பிளாக் அது ஓப்பன் அப் ஆகிற அந்த மூவ் நல்லா இருந்துச்சு. தேட்டரில் ஆடியன்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி பார்த்தாங்க, சர்ப்ரைசிங்காக பார்த்தாங்க. ஓ இதுதான் ஆக்சுவல் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி. ஸோ அது அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் ஒரு எலி ஓடுற ஷாட் ஒன்று இருக்குமே, ஆமாம், அதை வந்து கனெக்ட் இருக்கும் இன்டர்வல் பிளாக்ல. ஸோ இன்னொரு ரேட்டிங் 5 தான் மாரிசன், பிகாஸ் செகண்ட் ஹாஃப் ரொம்ப வீக்காக இருந்ததுனால இன்னொரு ரேட்டிங் 5/10. உங்களுக்கு? நானும் 5 தான். ஓகே, ஸோ அடுத்த காமன் ஃபிலிம் மெட்ராசி. கேடி நீங்களா ஆரம்பிக்கணும். வந்து லைக் சிவகார்த்திகேயனோட கெரியரில் இட் வாஸ் அ குட் மூவி. என்ன கேட்டிங்கன்னா ஹி டிட் வெரி வெல் அந்த படத்தில். மதராசி அகெயின் நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப ஒரு மோசமான படங்கள் ஒரு டேரக்டர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நடுவில் ஒரு சுமாரான படம் கொடுத்தா ஓகே இது நல்லா இருக்கு அது மாதிரி. இப்போ வந்து ஒரு மோசமான சாப்பாடாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் வெளியே, திடீர்னு நமக்கு வந்து நம்ம ஃபேவரட்டான ஒரு சாப்பாடு கிடைக்குது, அது சுமாராக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கன்சியூம் பண்ணுற மாதிரி தான் மதராசி எனக்கு ஃபீல் ஆச்சு. இட் ஒர்க் அவுட், பட் ஐ ஒன்ட் கால் இட் அஸ் லைக் ஒரு சூப்பர் படம் அந்த மாதிரி. எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த படத்தில் என்ன இருந்ததுன்னா, அந்த டென்ஷன் வந்து எனக்கு இல்லவே இல்லை. அந்த கன் கல்ச்சர் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, ஸோ அதை வந்து எப்படி தடுத்து நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டென்ஷன் வந்து எனக்கு சுத்தமாக இல்லை. இட் வாஸ் லைக் வில்லன் கேரக்டர் எழுதியிருக்காங்க, அது ஒரு பாயிண்டில் வருது போகுது, ஒரு பாயிண்டில் வருது போகுது. அண்ட் தென் சிவகார்த்திகேயன் கேரக்டர் இருக்குது, அதுக்கப்புறம் அவருக்கு ஆக்ஷன் பிளாக்ஸ் வைக்கிறாங்கன்னு. இட் வாஸ் லைக் ரேண்டமான விஷயங்கள் படத்தில் இருக்குது. பட் ஆஸ் அ ஃபுல்ஃபில்லிங்காக ஒரு ஹோல்சம் படமாக அது எனக்கு படலை. நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஓகே இந்த ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா இருந்தது, இந்த பர்டிகுலர் லவ் ட்ராக் நல்லா இருந்தது, இந்த இன்டர்வல் பாயிண்ட் எக்ஸிக்யூட் பண்ண விதம் நல்லா இருந்தது, அது மாதிரி இங்கே பிரித்து சொல்லலாம். பட் ஓவரால் ஃபிலிமாக வந்து எனக்கு அந்த ஆக்ஷனுக்கான டென்ஷன் வந்து அந்த படத்தில் வந்து கண்டினியூஸ் ஃபுல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கும்னு எனக்கு பட்டுச்சு. ஆனால் அந்த அகைன் முருகதாஸ் படத்தில் நான் பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பித்து நூல் பிடிச்சாப்பில் அடுத்தடுத்த சீன் போகிற ஒரு விதம் இருக்குல்ல. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம பொதுவாக சொல்லுவோம் என்னடா தேவையில்லாமல் ஒரு லவ் ட்ராக் வருது, அதுதான் நம்ம கமர்ஷியல் படத்துலையுமே ஒரு நெகட்டிவாக சொல்லுவோம். இந்த லவ் ட்ராக் வந்து படத்தோட வேகத்தையே குறைக்குதுன்னு சொல்லுவோம். இந்த படத்துலையும் லவ் ட்ராக் படத்தோட வேகத்தை குறைச்சாலும் பட் சம்ஹவ் அதுதான் அந்த இன்டர்வல் பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்கும் போகுதுங்கிற ஒரு விஷயம் வந்து அது நல்லா இருந்தது படத்தில். மெயின் ரீசன் ஏன் அந்த படம் அவ்வளோ அந்த சீரியஸ்னஸ் ஃபேக்டர் இல்லாமல் இருந்துச்சுன்னா, என்ஐஏ ரொம்ப ஒரு மாதிரி காமெடி பீஸ் மாதிரி காட்டியிருப்பாங்க. என்ஐஏ
அவங்களோட ஆக்டிவிட்டீஸு, அவங்களோட அந்த காப்ஸை. ஐ திங்க் அது ஒன்று தான் இந்த படத்தில் எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. ஓகே, இட்ஸ் கமர்ஷியல் ஃபிலிம் தான், ம் நம்ம ரொம்ப இது பார்க்க முடியாது லைக் லாஜிக். பட் இருந்தாலும் சொல்கிறேன், அந்த டென்ஷன் ஏன் நமக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஐ திங்க் என்னையே அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அது இன்னும் கொஞ்சம் இதாக காட்டிக்கலாம். பிகாஸ் சேம் முருகதாஸ் தான் லைக் துப்பாக்கியில் ஓரளவுக்கு லைக் கன்வின்சிங்காக காட்டியிருப்பார். விஜய் அந்த அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், அந்த லைக் மிலிட்ரி அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், இதில் ரொம்ப அந்த இன்னையோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ட்ரிவியலாக அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் அந்த படத்தில் அந்த டென்ஷன் இல்லாத மாதிரி இருந்தது. ம் ஸ்டில் ஆல் செட் அண்ட் டன் நீங்கள் சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயனோட கெரியரில் இது ஒரு லீப்புன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இது விட்டுருங்க, ஆக்ஷன் விட்டுருங்க. பிகாஸ் அவர் ஆல்ரெடி வந்துட்டு அமரனில் ப்ரூவ் பண்ணிட்டார் அவரால் ஆக்ஷன் பண்ண முடியும் அப்படின்றத. இந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அவரோட எமோஷனல் ஆக்டிங், அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தார் ஒரு சில லைக் சீன்ஸில். எஸ்பெஷலி ருக்மிணி வசந்த் அந்த பாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஆமாம். ம் அதில் வந்துட்டு அவர் ஒரு மாதிரி அந்த லாங்கிங் சொல்லுவேன், அது நல்லா காட்டியிருந்தாங்க இந்த படத்தில். இவரும் நல்லா பண்ணியிருந்தார், எஸ்கேவும் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அவரோட ஆக்டிங் வைஸ் ஐ திங்க் இந்த ஃபிலிம் அவருக்கு ஒரு லீப் தான். பட் ஓவரால் அஃப்கோர்ஸ் இது வந்து அமரன் லெவலுக்கு இல்லை. ம் அண்ட் முருகதாஸுமே அவரோட கிராஃப் இப்படி போயிட்டுருக்கு. அதில் மேபி எப்படின்னா, ஆமாம், அந்த கிராஃபில் இப்படி போகிற கிராஃபில் கொஞ்சம் இப்படி வந்து அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் சொல்லுவோம். நான் சிக்கந்தர் பார்த்துட்டு இந்த படம் பார்த்தேன், அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். இருக்கலாம். அவசரப்பட்டு மொட்டை போட்டாரு அவரு. எனக்கு என்ன ஒரு விஷயம் நீங்க சொல்லாத எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த படத்துல, ஃபைட் கொரியோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனா எனக்கு மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸ் ஒர்க் ஃபார் மீ. சிவகார்த்திகேயன் என்ன எது வாட் எவர் இஸ் அசோசியேட்டட் வித் சிவகார்த்திகேயன் இஸ் டன் ரியலி வெல். அவரோட பேக் ட்ராப், ருக்மணி வசந்த்க்கும் சிவகார்த்திகேயனுக்கு இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, அந்த இதெல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலா படத்துல. பட் எனக்கு மெயின் இஷ்யூ என்னன்னா, படத்தோட மெயின் கான்செப்ட் அந்த கன் கல்ச்சரை எனக்கு சுத்தமா எனக்கு செட் ஆகவே இல்லை. அண்ட் பிளஸ் ஓப்பனிங் சீன்ல அவ்வளவு பெரிய ட்ரக்ல ஒரு கன் ஃபைட்டு, அதான் எனக்கு நாக் சொன்ன மாதிரி இட் மேட் இட் லுக் அவங்க என்ன ஒரு ஜோக்கர்ஸ் அவங்க அந்த மாதிரின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுவே எனக்கு ரொம்ப யூ ஹேவ் டு கெட் சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ட்ரஸ்ட் ஆன் த பிளாட்ல கரெக்ட். அதுக்கு பதிலா வேற ஏதாவது வச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு. கொஞ்சம் ஈஸி கோ இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ஆடியன்ஸ் கொஞ்சம் பிலீவ் பண்ற மாதிரி வைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கலாம். பட் கொரியோகிராஃபி வாஸ் ரியலி ரியலி குட் இந்த மூவில. ஐ ஃபைண்ட் ஸ்டன் கொரியோகிராஃபி saying. Yeah. இன்னொரு ரேட்டிங் 4 மெட்ராசி. கேடி நான் 6 கொடுப்பேன். 5. ரைட். ஓகே கைஸ், நவ் தி எலிஃபென்ட் இன் த ரூம், கூலி. கேடி கமான். அது நம்ம டாப் 10 சுரேஷ் ஸ்டைலில் சொல்லணும்னா, இந்த படத்தை ஏற்கனவே தேவையான அளவு அடிச்சிட்டதால நம்ம அடுத்த படத்துக்கு போகலான்னு சொல்லலாம். இட் வாஸ் லைக் லோகேஷ் எடுத்ததுலேயே ஒரு, நான் இந்த வார்த்தை சொல்லுவேன்னா, பட் டம்பஸ்ட் மூவியாக நான் பார்த்தேன் இது. இந்த வாஸ் லைக் ஒரு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு அன்இன்ஸ்பைரிங்காக, ஒரு அன்இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு படம் போச்சுன்னா அது இதுதான். அண்ட் இது நான் சொன்னால் இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் தான், பட் somehow I have to tell it. ஐ திங்க் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே ரஜினியை வச்சு டைரக்ட் பண்ணுறதுங்கிறது எல்லா டேரக்டருமே ஒரு ரிஸ்க் தான். எஸ்பெஷலி இஃப் யூ கோயிங் ஃபார் அன் ஆக்ஷன் ஜானர் மாதிரி எடுக்கிறீங்கன்னா, இந்த பெஸ்ட் திங் லைக் பண்ணனா, நெல்சன் வந்து சேஃபாக ஜெயிலர் அதை பண்ணிட்டாரு. ரஜினியை வந்து ஸ்டண்ட் போட விடாமல் somehow he made an action movie out of it. பட் லோகேஷ் வந்து அவரோட ஸ்டைல் ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணணும்னு ஃபோக்கஸ் பண்ணதுனால அவரால் நிறைய விஷயங்கள் கன்வின்சிங்காக கொண்டு வராத மாதிரி எனக்கு பட்டுச்சு. இட்ஸ் மோர் லைக் யூனோ அந்த ஸ்டண்ட்டு, அதை சுற்றி இருக்கிற அந்த கேரக்டர் பில்டிங், அது எதுவுமே வந்து இந்த படத்தில் ஒர்க் ஆகலை. அவங்க வந்து ரஜினியை வந்து மாசாக காட்டணும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு யோசிச்சு நிறைய கேரக்டர்ஸ் ரொம்ப டம்மியாக்குன மாதிரி இருந்தது. அண்ட் எனக்கு பார்க்கும்போது ரஜினி லுக் வெரி அன்கம்ஃபர்டபுள் இன் ஃபைட் சீன்ஸ். அது டூப்பு தான் வச்சுக்கோங்களேன். பட் அது பார்க்கவே இட் வாஸ் லைக் என்னடா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்கிற மாதிரி இருந்தது. அண்டு த கோர் ஐடியா, அந்த சேரு, ஒரு இத்து போன சேருக்காடா நீங்களாம் அடிச்சுட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம வந்து ஏன்னா ஒரு படம் பார்க்கும்போது நம்ம கமர்ஷியல் படத்தில் லாஜிக் பார்க்கக்கூடாதுங்கிறது ஓகே தான். அது வந்து ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு சீன்லேயும் வந்து நம்மளை வந்து நம்ம மூளையை வந்து யோசிக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் சாத்தியமா, அவன் ஏன் என் சேர் ஆப்ரேட் பண்ணுறதுலாம் ஒரு இவன் புதுசாக வர ஒரு ஆளே சேர் ஆப்ரேட் பண்ணுறான், இவனுங்களால ஆப்ரேட் பண்ண முடியாதா? இல்லாட்டி பொதுவாக ஒரு கேங்ஸ்டர்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு
சேர் இப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பக்கத்தில் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அதை கற்றுக்கோப்பான்னு சொல்லிட்டு தே வுட் டிஸ்போஸ் ஆஃப் ரைட், நீ எனக்கு தேவையில்லை, நான் எங்கள் ஆளுங்களை வச்சு பண்ணுறேன். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் நாகார்ஜுனா ஐயோ இட் வாஸ் லைக் பிக்கஸ்ட் செருப்படி பாருங்க. இப்போ அவர் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலே இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்து அவரோட கேரக்டரை டம்மி ஆக்கிட்டு நம்ம ஷோபினோட கேரக்டரை இன்னும் பெருசாகிட்டாங்க. லைக் நமக்கு யார் வில்லனே தெரியல, இது நாகார்ஜுனா தான் வில்லனா இல்லை லைக் ஷோபின் டிட் இஸ் பார்ட் வெல். இட் வாஸ் ரொம்ப ஒரு நம்ம ஷோபினோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதனால இது வந்து அவரோட பெஸ்ட்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் இந்த படத்தில் ஓரளவு நல்லா பண்ணது யாருன்னா யூ கேன் டெல் ஷோபின். அது ஒரு அந்த ரேஞ்சில் தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸில் ஆமீர் கான் ஒரு நாய் பிடிச்சிட்டு வராரு, அவர் வந்து பீடி வேணுமான்னு கேட்குறாரு. இது வந்து இவங்க வந்து சீரியஸான படம் எடுத்திருக்கானுங்களா இல்லை ஸ்பூஃப் படம் எடுத்திருக்கானுங்களா இல்லை லோகேஷ்க்கு வந்து ரஜினி மேலே ஏதோ ஒரு காண்டில் தான் இரு நான் என்ன செய்கிறோம் பாருங்கிற மாதிரி இந்த படத்தில் லாக் பண்ணி வச்சு எல்லா வெறியும் தீர்த்துக்கிட்டாராங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. இட் வாஸ் லைக் ஒரு டயரிங் வாட்ச் கூட இல்லை, மோஸ்ட் அன்இன்ஸ்பைரிங் அண்ட் அனாயிங் மாதிரி இருந்தது எனக்கு அந்த படம். லோகேஷ் மெயினாக ஐ திங்க் ஹீஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் ஐடியாஸ்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ இவர் எடுத்துக்கோங்களேன், ஜிவிஎம் போஸ்ட் லைக் விடிவி ஃபேஸ் இருந்துச்சுல, அதே மாதிரி லைக் செல்வராகவனுக்கு போஸ்ட் அந்த மயக்கமேன் அந்த ஃபேஸு. இவர் இப்போ லோகேஷ் இப்போ ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. சி பிகாஸ் சேம் திங்ஸ் அகைன் அகைன் அவர் ஃபிலிமில் அவர் எடுத்துகிட்டு வர மாதிரி எனக்கு தோணுது. அந்த ரச்சிதா ராம் ஆர்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏஜென்ட் டீனா மாதிரி தான், ஒரு ஃபீமேல் கேரக்டர் அப்படி பண்ணுறது. அதுவும் அதே மாதிரி லைக் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸோட ஒரு லைக் ஸ்பூஃப் அட்டன் மாதிரி தான் இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ லோகேஷ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக யோசிக்கலாம். ஐ திங்க் இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் ஐடியாஸ். இஸ் ஹார்ட்லி 5 films old. பட் ஐ திங்க் இது மோஸ்ட் ஆஃப் தி டைரக்டர்ஸ் போஸ்ட் 2000s அவங்களுக்கு வர ஒரு விஷயம் தான். ஒரு 5 படத்துக்கு அப்புறம் அவங்க தி சரக்கு தீந்துருச்சா என்னன்றது தெரில. சி பிகாஸ் ஜிவிஎம்க்கு இதே மாதிரி வந்துச்சு, செல்வராகவனுக்கு இதே மாதிரி வந்துச்சு. அண்ட் அந்த ஃபேஸ்க்கு அப்புறம் அவங்களால அகெயின் ஒரு கம்பேக்கே அவங்களால பண்ண முடியல. ஹோப்ஃபுல்லி லோகேஷ்க்கு அந்த மாதிரி வந்து இருக்காது அப்படின்னு பிலீவ் பண்ணுறேன். ஏதோ இதெல்லாம் சொல்லிட்டுருக்காரு, ஏதோ வந்து எல்சியூன்றாரு அது இதுன்றாரு, எனக்கு என்ன அதில் பெருசாக ஒரு நம்பிக்கை இல்லை. ஸோ பார்க்கலாம், அதெல்லாம் படத்தை செல் பண்ணுறதுக்கு தான். அதான் ஒரு பிக் ஸ்டார் வச்சு பண்ணாலே கூலி இதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. எனக்கு தக்லீஃப்க்கு அப்புறமா அதோட ஒரு கேவலமான ஒரு படம் எடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் படத்துல 1-2 சொல்லலாம். இவன் எடுத்த படம் வந்து ரீல்ஸா பார்த்தா 2-3 சீன் பார்க்க நல்லா இருக்கும். ஜஸ்ட் லைக் நான் சொல்றது இப்ப கான்ட்ரோவர்ஷியல் மாதிரி இருக்கும், அனிருத் மாதிரி தான். The music that he is doing ஒரு ட்ரெண்ட், அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பாட்டு, ஒரு போர்ஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் பாட்டு நல்லா ரீச் ஆகும். இப்போ இந்த கூலி படத்தையே அந்த ஒரு பிடி சீனா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த பாட்டு வச்சு வர சீனா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு போர்ஷனா எடுத்துட்டு நீங்க ரீல்ஸா போட்டோம்னா பார்க்க நல்லா இருக்கும். அதெல்லாம் எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு படத்தை மாதிரி போட்டு வச்சிருக்காங்கன்னா ஐ திங்க் he should stop doing this multi-star. It's not working for him at all. Somehow I don't know how Vikram worked. இதுக்கப்புறமா he shouldn't do in the LCU universe இந்த கிராப் எல்லாம் தூக்கி ஒழிச்சு கட்டிட்டு he should go with some ஒரு அன்பாப்புலர் ஆனா ஒரு ஒரு நார்மல் ஸ்டார் வச்சுட்டு should focus on his script. Even though அந்த ஒரு நாள் நைட் ஒன் நைட் ஸ்டோரி அந்த மாதிரி எடுத்து பண்ணாலுமே பரவாயில்ல, இஸ் குட் வித் தட். அதை வச்சுட்டே போகலாம். rather than getting succumbed to all this multi-star தேவையில்லாம எங்கெல்லாமோ ஒருத்தவங்க கூப்பிட்டு வச்சுட்டு I feel very sorry for all the actors who acted in the movie. நம்ம இதை பத்தி டிஸ்கஸே பண்ணக்கூடாது ஆக்சுவலா. நீங்க சொன்ன மாதிரி இப்போ விக்ரம் படத்தை வந்து இப்போ நம்ம உட்காந்து ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்த்தா நம்ம மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இட்ஸ் நாட் லைக் ஒரு பர்ஃபெக்ட் மூவிலாம் இல்லை. அதுலேயும் வந்து நம்ம இது எப்படி இப்படி நடக்கலாம், அது என்ன கமல் கூட இருக்கலாம், ஒரு வயசான கேங்கு ரிட்டையர்மெண்ட் கேங் வச்சு ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரா, அது மாதிரி லைக் இன்னும் நம்ம மீம்ஸ் பண்ணலாம். பட் நம்மளை ஏன் பண்ண விடாமல் பண்ணிச்சுன்னா இந்த படம் வந்து என்கேஜிங்காக இருந்தது. ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து நம்மளை வந்து எதுவுமே யோசிக்க விடாமல் ஒரு பிரெத் டேக்கிங் பேஸில் போச்சு. அண்ட் த ஆக்ஷன் சீன்ஸ் வர் பிலீவபிள், எல்லாமே நம்ம பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த படத்தில். அதே விஷயத்தை நீங்கள் கூலியில் கொண்டு வரும்போது நீங்கள் கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம யூ ஜஸ்ட் ரைட் லைக் ரேண்டம் சீன்ஸ். உங்களை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே உங்களால் ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியுதுன்னா தென்
தி என்டையர் ஃபிலிம் ஃபெல் ஃபிளாட். இவ்வளவு ஸ்டாரை வச்சுக்கிட்டு இருந்தா எங்க அவங்களுக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுக்க முடியும்? So, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு 15-20 மினிட்ஸ் கொடுத்தா படம் முடிஞ்சிடும். இன்னும் வேற எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் தேவையில்லைன்னா பண்ணக்கூடாது, இல்லைன்னா 2 பார்ட் எடுத்து பண்ணுங்க, ப்ரொவைடட் யூ டூ இட் ப்ராப்பர்லி. சும்மா எடுத்தாங்க ஒருத்தானு சீரியஸ் இட்ஸ் கிராப் ஃபர்ஸ்ட் மூவி சீரியஸ் இருக்கலாம். இந்த மாதிரி மல்டி ஸ்டாரே பண்ணக்கூடாது. Still feel he's got some stuff and all those things எல்லாம் இருக்கு. But he shouldn't get succumbed to that multi-star and the universe concept எல்லாம் விட்டுட்டு he should go back to that the Kaidi and the pre-Kaidi days. That's what he should do and focus on that. ஓகே, ஸோ அடுத்த படம் குபேரா. ஸோ கேடி வந்துட்டு நேற்று அவர் எக்ஸாம் படித்த மாதிரி அந்த படத்தை வந்து படிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு அந்த படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவரோட மெமரியில். ஸோ அவரை வந்து ஆரம்பிப்பார். நான் குபேரா வந்து 2 months முன்னாடி நான் ஆரம்பித்தேன். எவ்ரி 15 to 20 minutes பாஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஓகே இது மேலே என்னால் பார்க்க முடியலன்னு அப்புறம் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு உங்களுக்காக தான் நான் நேற்று தான் எடுத்து பார்த்தேன். இதுலேயே உங்களுக்கு தெரியும் அகெயின் இட்ஸ் வெரி அன்இன்ஸ்பைரிங். ஒரு படத்தில் அகெயின் நான் இதே விஷயம் தான் சொல்கிறேன். ஒரு படத்தில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, ஆர் இஃப் தெர் இஸ் சம்திங் இஸ் ஹேப்பனிங், அந்த டென்ஷன் உங்களுக்கு இருக்கணும். இப்போ தனுஷை வந்து அவங்க தேடுறாங்கன்னா அந்த டென்ஷன் உங்களுக்கு இருக்கணும். ஒரு வேளை அவரை பிடிச்சிட்டா என்ன ஆகும், அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி இருக்கணும். அது மாதிரி எதுவுமே இல்லை அந்த படத்தில். அவங்க கண்ணு முன்னாடி அந்த வாமா மின்னல் மாதிரி இப்படி நடந்து போனால் கூட அவங்க நோட் பண்ண மாட்டானுங்க போல. அந்த லெவலுக்கு தான் இவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தானுங்க. ஸோ எனக்கு வந்து இட்ஸ் லைக் படத்தில் ஏதோ நீங்கள் பண்ணிட்டு போங்கடா, நீங்கள் சீக்கிரம் எனக்கு படத்தை முடிங்கடாங்க மாதிரி இருந்தது. நான் வந்து இந்த ப்ரைமில் பாஸ் பண்ணும்போது தான் என்னடா 3 மணி நேரம் படமாடா இது, ஐயையோ இவருக்காக வீடியோவில் பேசுகிறேன்னு வேற நான் போட்டு விட்டேனே இருந்தது. அண்ட் வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரே ஒரு விஷயம், இட்ஸ் லைக் ஒரு நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் யாருக்கா பார்த்தீங்கன்னா லைக் நாகார்ஜுனா வந்து ஒரு குட் பர்சன்லேருந்து ஒரு கெட்டவனா ஒரு பாயிண்ட்ல மாறுறாரு. தனுஷ் வந்து எந்த சூழ்நிலையிலும் மாறாமல் அவர் எப்படி இருக்காரு, அவர் எந்த இடத்துல இருக்காரோ அதே மாதிரி இருக்காருங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அது கரெக்ட். அந்த விஷயம் மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆஸ் ஐடியாவாக அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் அகெயின் தெர் இஸ் லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் த மூவி பட் நத்திங் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. இதர் பைலிங்குவலா அந்த டப்பிங் இஷ்யூஸ்னாலயா ஆர் லைக் எஸ்பெஷலி அந்த வில்லன் கேரக்டர் இருக்காங்களா அதே டிப்பிக்கல் த கார்பரேட் வில்லன். அவன் தமிழில் பேசுகிறான், அவன் லிப்சிங் வந்து சுத்தமாக மேட்ச் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு அவர் ஏதோ ஒரு வெப் சீரிஸில் வேறு நடிச்சிருந்தாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் வேறு நல்லா பண்ணியிருந்தாருன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த படத்தில் பார்த்தா நீங்கள் பாராட்டுற அளவுக்குலாம் என்னடா ஏதோ ஒரு பெரிய பர்ஃபார்மர்லாம் சொன்னீங்க, இந்த படத்தில் சும்மா வந்து நின்று வாயை மட்டும் அசைச்சிட்டு போகிறாருங்கிற மாதிரி தான் இருந்தது. சரி, அந்த படத்தில் ஒரே ஒரு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அந்த ரோல் அக்செப்ட் பண்ணது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ். பிகாஸ் திங்க் அவர் கேட்டகரியில் இருக்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ அந்த ரோல் அக்செப்ட் பண்ணுவாங்களான்றது தெரியல. பிகாஸ் லைக் த்ரூ அவுட் த ஃபிலிம் அவர் வந்து லைக் அடி வாங்கிட்டு தான் இருக்கார். கிளைமேக்ஸில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அடிப்பார்னு வச்சுக்கோங்களேன். பட் லைக் த்ரூ அவுட் த ஃபிலிம் லைக் நாகார்ஜுனா தான் வந்து அவருக்காக அந்த ஃபைட்லாம் போடுவார். பட் அவர் வந்து லைக் அடி வாங்கிட்டு தான் இருப்பார். எல்லா கேரக்டரும் வந்து அடிப்பாங்க. வில்லன் அடிப்பான், வில்லனோட அடியாள், அவன் அடியாளோட அடியாள்கிட்டலாம் வந்து அடி வாங்கிட்டு இருப்பார். ஸோ ஒரு தனுஷ் மாதிரி ஒரு ஸ்டார் அந்த ரோல் அக்செப்ட் பண்ணி அது ஓரளவுக்கு கன்வின்சிங்காக பண்ண அந்த விதம், அது ஒன்று தான் இந்த படத்தை ஓரளவுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிச்சு. பட் அதர்வைஸ் நீங்கள் சொன்ன மாதிரி லைக் நிறைய லைக் இல்லாஜிக்கல் சீன்ஸ், அவ்வளோ பெரிய ஒரு அந்த பினாமி கேரக்டர் அந்த வீட்டில் ஒரு அந்த கீ அப்படியே வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து அந்த வீட்டில் வச்சுருப்பாங்களாம். அந்த கீ வந்து ஈஸிலி ஆக்சசபிளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்களே அந்த கார்பரேட் வில்லனு அவனை வந்து பிச்சை எடுக்க விடுறது, இதெல்லாம் ரொம்ப வந்து லைக் அன்ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ படம் சீரியஸாக ஆரம்பிக்க போதுன்னு ஒரு பாயிண்ட் போகும்போது ராஷ்மிகா கேரக்டர் வந்து அது காமெடி ட்ராக்காக மாற்றி அண்ட் அகைன் இட்ஸ் லைக் பேசிக்கலாக நம்ம இது வந்து இந்த படத்தை சீரியஸாக பார்க்கணுமா இல்லை ஜாலியாக பார்க்கணுமாங்கிற ஒரு பாயிண்ட்ல வேறு அது போயிட்டு இருந்தது. ஸோ அடுத்து ஒரு சீரியஸாக இப்போ தனுஷ் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. தனுஷ் வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு, நாகார்ஜுனா கேங் வந்து பிடிக்க வராங்க. அதெல்லாம் அடுத்த சீனில் ப்ளே ஆகும்போது இதுக்கு முன்னாடி தானே அவன் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தான், காமெடி அடிச்சிட்டு இருந்தான், இப்பயும் அவன் பயந்து ஓடுறான். அதுக்கப்புறம் திரும்ப ஓகே தப்பிச்சிட்டானா, ஓகே திரும்ப ராஷ்மிகா கூட போய் காமெடி பண்ணிட்டு இருக்கான், திரும்ப தேடுறாங்க. வந்தா சுத்தா ரிப்பீட்டுங்கிற மாதிரி தேடுறான், ரொமான்ஸ் பண்ணுறான், ரிப்பீட்டு அப்படிதான் போயிட்டு இருந்தது. இதுல சம்மந்தமே இல்லாம ஒருத்தன் வந்து அபார்ட்மெண்ட்ல போவான்.
இல்லை அவன் அவ்வளோ பெரிய ஒரு பினாமியா, எல்லாம் கோல்டு எல்லாம் கேஷும் அவ்வளோ ஓப்பனாக வச்சுருப்பான் ஒரு வீட்டில். எனக்கு அந்த கீ என்னன்னா வந்து நான் இருக்கும். அந்த கீ பார்த்தீங்கன்னா அவன் கீழே ஒரு இவன் வச்சிருப்பான், வாட்ச்மேன் வச்சிருப்பான். செக்யூரிட்டியா அவ்வளோ ஒரு அவ்வளோ லைக் முட்டாள் பினாமி வந்து எங்கே இருப்பான்னு தெரியல எனக்கு. அதுக்கு ஏதோ ஒரு கோட் வேர்ட் சொன்னா கொடுப்பாங்க மாதிரி இருந்ததுல. Yeah. ஆமா, ஆமா. நான் ஃபர்ஸ்ட் இது வந்து தெலுங்கு படம் நினைச்சேன். நான் தெலுங்கு படம் சொல்லிட்டு தெலுங்குல தான் பாத்துட்டு இருந்தேன். அப்புறமா தான் எனக்கு அப்பவும் லிப்சிங்க் ஒன்றும் தெரியல. அப்புறமா தான் நான் ஆன்லைன்ல கேட்டேன், இது வந்து குபேரா தெலுங்கு படமா இல்ல தமிழ் படமான்னு. அப்புறம் தான் எவனோ பைலிங்கோல்லாம், நீங்க வந்து தமிழ்ல பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் தான், படமே பார்க்க வேணாம், ஒரு வாட்டி பார்த்ததே போதும். எனக்கு சத்தமா நான் இப்போ இந்தியா வரும்போது போர் அடிக்கும்போது சும்மா கேடி மேட்ச் அந்த மாதிரி தான் ஒரு 15 மினிட்ஸ் பார்ப்பேன், 20 மினிட்ஸ் பார்ப்பேன், நிறுத்துவேன், அப்புறமா திருப்பி உட்காந்து போர் அடிக்கும் போது பார்த்தேன். இப்படிதான் நான் பார்த்து அதை கஷ்டப்பட்டு முடிச்சேன் நான். எனக்கு சொல்லும் போது எனக்கு நிறைய விஷயம் ஞாபகமே வரல அந்த படத்துல. எனக்கு அந்த அளவுக்கு இருக்கு படம் பார்த்து. டேரக்டர் ஆக்சுவலி அவர் ஓரளவுக்கு குட் டேரக்டர் இன் தெலுங்கு. அவரோட அந்த ஏர்லியர் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பி டேஸ், இந்த கோதாவரி, இந்த படம்லாம் எனக்கு நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி ஹாப்பி டேஸ். ஹாப்பி டேஸ்லாம் இப்போ நான் காலேஜ் படிக்கிற டைமில் அந்த படம். ஸோ ரொம்ப அது அந்த லைக் ரிலேட்டபிள் ஃபேக்டர் இருந்துச்சு அந்த படத்தில் அப்போ, லைக் பேக் இன் லைக் 2007-8. பட் அகெயின் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் எல்லா டேரக்டர்ஸ் இப்படி தான் ஆகிடுவாங்க, ரைட்? நோ ஒன் கேன் பீட் தட். ஸோ ஐ திங்க் அவரும் அப்படி தான். சேகர் கமலாவும் அந்த இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டார், லைக் கமர்ஷியல் ஃபிலிம்ன்ற ட்ராப்குள்ளே. பிகாஸ் யூ ஹேவ் தனுஷ், யூ ஹேவ் லைக் நாகார்ஜுனா. ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி, லைக் கேடி சொன்ன மாதிரி, சரி ஒரு படம் கொஞ்சம் இதாகுதுன்னு பார்த்தா இந்த கேரக்டர் வருது, அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து ஏதோ சம் காமெடி பண்ணுறாங்க, அப்படியே அந்த அந்த பேஸே கம்மியாகிடுது. ஸோ ஐ திங்க் அதுதான் இஷ்யூ மெயினா. யா ஓகே, ஐ திங்க் காமன் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் கவர் இதுக்கு ஸ்கோர் பண்ணி கேட்கலையே அவுட் ஆஃப் 10. கூலிக்கு 0ன்னு முடிவாயிடுச்சு. இது ஐ திங்க் மேபி 3 or 2 மேபி. நானும் 3 தான். அதான் 3 ஆல்சோ ஃபார் தனுஷ் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஸ்டார்டிங் டு எண்ட் அந்த கேரக்டர்லேருந்து அவர் மாறாமல் அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருந்தார். ஸோ 3. ஐ திங்க் விக்ரம் அந்த படம் அவளுக்கு மறந்துட்டாரு, என்ன ரேட்டிங் கொடுத்துருக்குன்னு தெரியல. பார்த்துட்டு இருந்தேன். 1 out of 5 கொடுத்துருக்கேன். So 2. எதுக்கு 1 கொடுத்தேன்னு எனக்கு தெரியல, எனக்கு தான் கொடுத்துருக்கணும். ரைட், ஓகே. ஸோ அடுத்த ஃபிலிம் போயிடலாம். கேடி ஆஃப் பார்த்துருக்காரு அந்த படம். ஐ திங்க் நீங்கள் அந்த ஆஃப் கூட நீங்கள் சொல்லலாம் உங்கள் ஓகே. ஒப்பீனியன். டிஎன்ஏ டிஎன்ஏ நான் பார்த்த வரைக்கும் லைக் இட் வாஸ் என்கேஜிங். ஸோ என்னால் லைக் என்ன குறைன்னு என்னால் சொல்ல முடியல. ஸோ நிமிஷா சஜயனோட கேரக்டர் வந்து நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த ஹாஸ்பிட்டல் சீனுக்கு அப்புறம் எப்படி போக போகுது அப்படின்ட்டு நான் இனிமேல் பார்த்தா தான் தெரியும். ஐ வுடன் கால் இட் ஆஸ் லைக் அ பேட் மூவி. பட் அகைன் நான் இந்த படத்தில் எனக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் போரிங்காக போன மாதிரி தான் இருந்தது. இட்ஸ் லைக் அவங்க வந்து அதர்வா கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு போன மாதிரி எனக்கு பட்டுச்சு. அண்ட் தென் பட் நிமிஷா கேரக்டர் வந்து சட்டுன்னு போயிட்டாங்க. லைக் ஒரு சீக்வன்ஸ் ஓப்பன் ஆச்சு அண்ட் ஆஃப்டர் தட் யூனோ மேரேஜ் க்ளோஸ். அந்த ஒரு சீக்வன்ஸ்லேயே அவங்க கேரக்டர் எப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. பட் அதர்வா கேரக்டருக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய ரொம்ப டைம் பில்ட் பண்ண மாதிரி எனக்கு பட்டுச்சு அதில். அண்ட் ஆல்சோ லைக் அந்த ஸ்பாயிலர் சொல்லிடலாம்லண்ணா, இட்ஸ் ஓகேல. லைக் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து போகிறாங்க அப்படின்னு அதை ரிவீல் பண்ணுறதுக்காக நீங்கள் இவ்வளோ இழுத்தீங்க. அந்த கேரக்டர் வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிச்சிருக்கலாம். அவர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துறாங்க, ஸோ இட்ஸ் லைக் திஸ்ங்கிற மாதிரி முடிச்சிடலாம். அது ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி எனக்கு பட்டுச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நான் பார்த்த வரைக்கும். ஆக்சுவலி அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் தான் ஃபிலிம் டிப் ஆகுது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட்க்கு தான் அந்த ஃபிலிம் கொஞ்சம் டிப் ஆகும். பிகாஸ் லைக் ஓகே, உங்களை நான் ஸ்பாய்லர்ஸ் ஃபுல்லாக ரிவீல் பண்ணல, ஒரு கொஞ்சம் லைக் மேலோட்டமாக சொல்கிறேன். லைக் நிறைய ஸ்டன்ஸ் வரும், லைக் நிறைய கொஞ்சம் அகெயின் கொஞ்சம் லைக் இல்லாஜிக்கல் சீன்ஸ் அந்த மாதிரி போயிடும். ஒரு மாதிரி லைக் சீரியஸாக இருக்க ஃபிலிம் அந்த டோன் மெயின்டைன் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு கமர்ஷியலாக ஒரு இது வேறு வரும், லைக் ஐட்டம் நம்பர் வேறு, எதுக்கு வருதுன்னே தெரியாது படத்தில். இந்த மாதிரி ஒரு சில லைக் காம்ப்ரமைசஸ்னால வாட் குட் ஹவ் பீன் அ வெரி குட் ஃபிலிம், இட் என்ஸ் அப் பீங் ஆவரேஜ் இந்த லைக் செகண்ட் ஹாஃப். அதுதான் வந்து என்னோட ஒப்பீனியன். விக்ரம் நீங்கள் சொல்லுங்கள். டிஎன்ஏ பார்க்கலாம். ஓ நீங்கள் பார்க்கல. பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் முடிங்க டிஎன்ஏ. ஓகே, இப்போ லைக் விட்ட ஃபிலிம்ஸ் சீக்கிரம் இது பண்ணிடலாம். அதான் நம்ம விட்ட ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 BHK அது யார் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்தேன். கேடி எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த படம். இட் வாஸ் லைக் சரத்குமார் எங்கள் வீட்டில் பிடிச்சது, ஆனால் எனக்கு அந்த படம் பிடிக்கல. ஐ ஃபெல்ட் லைக்
சரத்குமார் கேரக்டர் ஒரு பாயிண்ட் மேலே வாஸ் லைக் டூ ரெப்பிடேட்டிவ் ஆன் ஸ்ட்ரெஸ்ஸிங் திஸ் திங். இப்போ ஒரு ஒரு படத்தில் வந்து ஒரு சோகமான ஒரு சீன் வருது, ஒரு எமோஷனான சீன் வருதுன்னா யூ ஹேவ் டு லைக் somehow ஃபீல் இட் ரைட். ஓகே, ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அது வந்து அந்த கதையோட வரணும், நேச்சுரலாக வந்தால் தான் நம்மளாலையும் அந்த சோகத்தை வந்து அட்டாச் ஆக முடியும். ஆனால் இதில் வந்து இருடா நான் உன்னை அழ வைக்கிறேன்னாங்கிற மாதிரி அப்படியே கண்டினியூஸாக எங்கள் பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. நீ வீடு வாங்க காசு எடுக்கிறியா, இந்த ஒரு சோக சீன் 1, அந்த சோக சீனை தாண்டி வீடு வாங்க காசு எடுக்கிறேன், இந்த சோக சீன் 2, சோக சீன் 3, 4, 5 அப்படியே அடுக்கடுக்காக பில்ட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஓகேடா இவன் வீடு வாங்க முடிவு பண்ணிட்டான், அடுத்த ஒரு சோக சீன் வரப்போகுது, நம்ம ரெடியாக இருப்போம் இருந்தது. எனக்கு கிளைமேக்ஸ்லாம் வீட்டுக்குள்ளே போகும்போது எங்கே பூகம்பம் வந்து வீடு இடிஞ்சு விழுந்துரும், திரும்பவும் இவங்க வீடு வாங்க போயிடுவாங்களோ. சரத்குமார் வந்து பிரபு வாப்பா இன்னொரு வீடு வாங்க போகலாம், இந்த வீடு தான் இடிஞ்சு விழுந்துருச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்வாரோங்கிற மாதிரி இருந்தது. பட் ஐ திங்க் லைக் ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஃபஸ்ட் டைம் வீடு வாங்க போகிறவங்க அவங்களால நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து சில இடங்கள் கனெக்ட் ஆச்சு, பட் இட்ஸ் லைக் இது கெப்ட் ஆன் லைக் ஒரு ஏதாச்சும் ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும், இந்த வீடு வாங்கக்கூடாதுங்கிறது ஒரு காரணம் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் பண்ண மாதிரி இருந்தது. லைக் டியூஷன் சேர்க்கறதுக்கு ஒரு காசு, கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு காசு, அப்புறம் அந்த லைக் லைக் தி கெப்ட் ஆன் ஆடிங் லைக். ஏன்னா இப்போ இருக்கிற டைமில் இதுக்கெலாம் இவ்வளோ செலவாகுமாங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் லைக் மோஸ்ட் ஆஃப் த எமோஷனல் சீன்ஸ் எனக்கு ஒர்க் ஆகலை பெருசாக. எனக்கு அந்த படம் 3 BHK ஓரளவுக்கு எனக்கு கனெக்ட் ஆச்சு அந்த படத்தில். பிகாஸ் ஐ திங்க் இட்ஸ் மோர் ஆஃப் அ பர்சனல் கனெக்ட். பிகாஸ் அவருக்கு வந்துட்டு அந்த படத்தில் சித்தார்த் ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும், அவருக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனால் வந்து எவனோ ஒருத்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இன்ஜினியரிங் படித்தா நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மெக்கானிக்கல் படிக்கணும். பட் உள்ளே போயிட்டு ஒரு காலேஜில் வந்து ஈஸி எடுங்கன்னு சொன்னோன்னா அவர் வந்து ஈஸி எடுத்து ஈஸி படிப்பார். அந்த மாதிரி லைக் மிஸ்டேக்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தி லைக் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இன் லைக் மிட் லைக் 2000s பண்ணாங்க. திங்க் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு அந்த படத்தில். அண்ட் ஆல்சோ அந்த லைக் 12th ஸ்டாண்டர்டில் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயின் கேரக்டர் ஆக்சுவலி நல்லா படிக்கிற பொண்ணு. பட் ப்ரீவியஸ் டே ஆஃப் தி எக்ஸாம் ஏதோ சம் வீட்டில் ஒரு சண்டைனால மார்க் இதாகிடும்ல, அந்த மாதிரி என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆச்சு இன் லைக் ரியல் லைஃப். அந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து எனக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் 3 BHK வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் குட்னு தான் நான் சொல்லுவேன். சரி, அஃப்கோர்ஸ் ஒரு சில வந்து ஆர்டிஃபிஷியல் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு, பட் ஸ்டில் டியூ டு த பர்சனல் கனெக்ட் அது வந்துட்டு நான் அந்த குட் கேட்டகரி தான் வைப்பேன். ஸோ விக்ரம் நீங்கள் பார்க்கல 3 BHK? சரத்குமார்னு பார்த்தோன்னே நான் பார்க்கல. அவர் ஒரு எந்த ரோல் பண்ணியிருக்காரு லைக் டியூட். ஆக்சுவலி அந்த படம் நீங்கள் பார்க்கல, பாருங்கள். ரோல் பண்ணியிருக்காரு, அதுவும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்க மாட்டேன். இல்லை அதில் அவர் தான் அந்த படத்தை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. டியூட்டில் அவருக்கு கேரக்டர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. அஃப்கோர்ஸ் ஒரு கேரிகேச்சர் கேரக்டர் தான், பட் அது கொஞ்சம் அதில் இருக்கிற லைக் nuances கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. நீங்கள் பாருங்கள் அந்த படம், நீங்கள் பாருங்கள் அப்போ தெரியும். ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு விட்டு போன ஃபிலிம் பறந்து போ. ஐ திங்க் கேடி பார்க்கல, பட் விக்ரம் பார்த்துருக்காரு. விக்ரம் நீ சொல்லுங்கள், பறந்து போ. எனக்கு வந்து ஐ வுட் சே ஓகேஷ் மூவி தான் சொல்லுவேன். அதே அகைன் இட்ஸ் ஒரு டிராவல். அந்த அந்த ஆங்கிள் பார்க்கும்போது இட் வாஸ் கொஞ்சம் நல்லா பிரீஸியா இருந்துச்சு. பட் ஆனா நிறைய விஷயம் வந்து நடக்கவே நடக்காத விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடந்த மாதிரி போஸ்ட் பண்ண மாதிரி இருந்த அந்த விஜய் எஸ்டார்ஸ் ஆண்டனியோட ஆண்டனின்னு தான் பாருங்க, விஜய் எஸ்டார்ஸ் வீடு, இந்த மாதிரிலாம் டக்குன்னு ஒரு இடத்துக்கா போறது, அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் உடன்படல. மெயின் இஷ்யூ வாஸ் எனக்கு சிவா. எனக்கு ஐ ஃபெல்ட் ஹி வாஸ் கம்ப்ளீட் மிஸ்ஃபிட் இன் தட் கேரக்டர். எனக்கு அவன் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ரோல்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டரா எனக்கு பாக்குறதுக்கு ஏத்துக்க முடியாத மாதிரி இருந்தது. அதர்வைஸ் கிரேஸ்ல அவங்க அந்த ஆக்ட்ரஸ் ஷீ டிட் வெரி வெரி வெல். அது ஒரு சைட் ஆஃப் இது. பட் வாட் இந்த டைரக்டர் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கான்னு நான் ஃபீல் பண்ணேன்னா, அந்த ஒரு மிடில் கிளாஸ் கொஞ்சம் அந்த அப்பர் மிடில் கிளாஸ் லெவல்ல இருக்கிற ஒரு சிச்சுவேஷனை 2 ஆங்கிள் வச்சு பார்த்துட்டாரு. வேற ஹஸ்பண்ட் வந்து இஸ் ஹார்ட் ஒர்க்கிங் வித் செல்லிங் ஆல் தோஸ் முறுக்கு அந்த மாதிரி இதெல்லாம், இந்த சைடு வந்து ஒரு புடவை வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு இது நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கான். அந்த பையனும் நல்லா பண்ணிருக்கான். சில ஆர்டிபிஷியல் எலிமெண்ட்ஸ் எனக்கு மிஸ்ஃபிட் ஆன மாதிரி இருந்துச்சு. பிளஸ் மெயின் இது வந்து எனக்கு சிவா டிட் ஒர்க் ஃபார் மீ. ஓகே, ஸோ என்னோட ஒப்பீனியன்
குவைட் ஆப்போசிட். எனக்கு ஆக்சுவலி இந்த படத்தில் மிச்சி ஷிவோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது எனக்கு. லைக் சம்மாவ் அவரோட அந்த லைக் ஒன் லைனர்ஸ் அந்த அந்த டைமிங். பிகாஸ் லைக் ராம் படத்தில் லைக் மிச்சி ஷிவானோலே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்தது. பட் ஐ திங்க் ராம் வந்துட்டு அவரோட ஸ்ட்ரெங்க்ஸ்க்கு ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் அவர் வந்து லைக் அடாப்ட் பண்ணி அவர் லைக் பண்ண மாதிரி இருந்துச்சு. லைக் ஐரானிக்கலி ராம் அவர் பண்ண ஃபிலிம்ஸில் ஒரு ஆக்டருக்காக அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே வந்து அடாப்ட் பண்ணி அவர் பண்ண மாதிரி எந்த ஃபிலிம் இருக்காது. லைக் மம்முட்டி மாதிரி ஒரு லைக் லெஜண்ட் இருந்தாலுமே அவரை வந்து அவர் ஸ்டோரிக்குள்ளே தான் அவர் லைக் ஃபிட் இன் பண்ணார். பட் இந்த படத்தில் கொஞ்சம் சிவாவோட அந்த குவேக்ஸ் இருக்குல்ல, அது ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே வந்து அடாப்ட் பண்ணி பண்ண மாதிரி இருந்தது. இன்னொன்று இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு ப்ராப்பரான ப்ளாட்டே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ட்ராவல் மூவி நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத அகைன் ராம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இட் கம்ஸ் வித் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெச்சூரிட்டி. லைக் ராம்கிட்ட எனக்கு என்ன லைக் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, லைக் ஹி டசன்ட் லைக் ரிப்பீட் ஸ்டஃப் இன் ஹிஸ் மூவிஸ். லைக் ஈச் ஃபிலிம் வில் பி தி அதர். ஈவன் லைக் வெற்றிமாறன், லைக் இன் சம் ஃபிலிம்ஸ் ஒரு சில எலமெண்ட்ஸ் கொஞ்சம் லைக் ரிப்பிட்டேட்டிவாக இருக்கும். பட் ராம் ஃபிலிம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் ஐ திங்க் லைக் 5 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரா, அந்த 5 படத்தில் லைக் சிமிலாரிட்டி இருக்கும் மோஸ்ட்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் தி கேரக்டர்ஸ் ஆர் பிளாட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதுவும் கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஃபிலிம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் இட் ஒர்க் ஃபார் மீ. ஓவரால் எனக்கு இந்த படம் ஒரு மாதிரி ப்ரீஸி லைக் லைட் ஹார்ட்டட் ஃபிலிம். இன்னொரு விஷயம், அவர் படம் எப்பயுமே ரொம்ப ஹெவியாக இருக்கும், நம்மளை ரொம்ப யோசிக்க வைக்கும். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா கேரக்டரும் நல்ல கேரக்டர், எல்லாருமே ஆக்சுவலி நல்லா அவங்க படத்தில். ஸோ அப்படியே போயிட்டு ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி எல்லாம் பண்றதுலாம் எனக்கு ஸ்டில் ஐ காண்ட் அக்ரி. எனக்கு பியூர் ஒர்க் ஆகும்னா அந்த விட்டி திங், அந்த ஹியூமர் வந்து சில விஷயத்துல ஒர்க் ஆகுது. எஸ்பெஷலி இந்த அஞ்சலி கூட கான்வர்சேஷன், அந்த அஞ்சலியோட ஹஸ்பண்ட் கூட கான்வர்சேஷன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் எஸ்பெஷலி வேர் இட் நீடட் சம் லெவல் ஆஃப் ஒரு சீரியஸ் இது, ஒரு எமோஷன், அந்த இதெல்லாம் எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. எஸ்பெஷலி conversation between him and Grace didn't work at all. And அதனால I felt he was a misfit and மாதிரி எனக்கு I felt. So என்னோட ரேட்டிங் 7/10. உங்களுக்கு 3 out of 5 கொடுத்தேன். So it's 6. ரைட். ஓகே. ஸோ அடுத்த ஃபிலிம் தலைவன் தலைவி. ஐ திங்க் விக்ரம் பார்க்கல, கேடி பார்த்துருக்காரு. ஸோ கேடி பக்கா நாய்ஸ் பொல்யூஷன் மூவி அது. கத்திக்கிட்டே இருந்தாங்க படம் ஃபுல்லாக. இட் வாஸ் சில காமெடிஸ் நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ த ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர், லைக் ஒரு அரேஞ்ச் மேரேஜ், அது மேரேஜ் ஆக முன்னாடி ஒரு லவ், அதுக்கப்புறம் வர கான்ஃப்ளிக்ஸ். இட்ஸ் பேசிக்கலி நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டப் காமெடியிலலாம் மாமியார் மருமகள் காமெடிஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் காமெடிஸ் எல்லாம் கேட்பீங்களா? ஸோ அதே பேட்டர்னில் தான் எடுத்திருந்தாங்க. நான் அகைன் இதுவும் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒப்பீனியனாக தான் இருக்கும். நிறைய பேர் நித்யா மேனனோட ஆக்டிங் சூப்பராக இருந்ததுனாங்க. பட் ஐ ஃபீல் லைக் ஷி வாஸ் லைக் somehow அவங்க ஓன் வாய்ஸ் பேசும்போது எனக்கு வந்து அந்த மலையாள ஸ்லாங் கூட வரும்போது இந்த வில்லேஜ் ரோலுக்கு அவங்க ஒரு மிஸ்காஸ்ட் மாதிரி தான் எனக்கு படிச்சு. சி பெர்ஃபார்மன்ஸ் இஸ் குட், அவங்க நல்லா நடித்தாங்க. பட் லைக் அவங்க டைலாக் டெலிவரி அண்ட் இந்த வாய்ஸ் வந்து அந்த கேரக்டருக்கு செட் ஆகுதா, அண்ட் அவங்களோட ஃபேஸ் கட் வந்து ஒரு வில்லேஜ் ரோலுக்கு செட் ஆகுதா, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது somehow என்னால் நித்யா மேனன் அந்த ரோலில் ஐ குடன்ட் பை இட். அது எனக்கு கொஞ்சம் லைக் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் ஆடாக பட்டுச்சு. இட் வாஸ் லைக் நீங்கள் சும்மா போர் அடிச்சதுன்னா வீட்டில் பார்க்கலாம். அதுவும் கொஞ்சம் வால்யூம் நீங்கள் 1ல் வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல காதில் கேட்குங்கிற மாதிரியான ஒரு படம் தலைவன் தலைவியாக தான் எனக்கு பட்டுச்சு. பட் அகைன் லைக் இட்ஸ் லைக் ஓகே, ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த படத்தை, அப்படியே கேரி பண்ணிட்டு போகணுங்கிற மாதிரிலாம் படத்தில் எதுவும் இல்லை. இட்ஸ் லைக் போட்டாங்க, உட்காந்து பார்ப்போம், அப்படியே கொஞ்சம் காதை கொஞ்சம் பத்திரப்படுத்திட்டு பார்த்து முடிச்சிருவோம். பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம், படம் பார்த்து ஓடிட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு படமாக தான் எனக்கு இருந்தது. சேம் ஒப்பீனியன் தான் எனக்கும். ஐ திங்க் நித்யா மேனன் இந்த படத்தில் ஒரு மிஸ்ஃபிட் தான் நான் சொல்லுவேன். நல்ல ஆக்ட்ரஸ், பட் அந்த ரோலுக்கு வந்துட்டு அவ்வளோ அவங்க செட் ஆகலை. அது ஒன்று. இன்னொன்று வந்து எந்த கேரக்டருமே ஒரு என்ன சொல்கிறது, கனெக்டே இல்லாமல் இருந்துச்சு. பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வராங்க, ஏதோ சம் கத்துறாங்க போகிறாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம். ஸோ அது அந்த ஃபேக்டர்னால இந்த படம் சுத்தமாக எனக்கும். அண்ட் ஸ்டார்டிங்லேயே லைக் they kept on putting like இந்த கேரக்டர் நேம் அந்த கேரக்டர் நேம் போட்டுகிட்டே இருந்தாங்க. இட் வாஸ் லைக் வெரி டஃப் டு ஃபாலோ. இட்ஸ் லைக் அவங்க இப்போ அவங்களுக்கான படத்தில் சீனில் வந்தாலும் அவங்க டைட்டில் கார்டில் போட்ட நேம் வந்து நமக்கு ரெஜிஸ்டரே ஆகலை. அந்த அளவுக்கு தான் அவங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இட் வாஸ் டூ மெனி கேரக்டர்ஸ் எல்லாரும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுறாங்கன்னு இருக்கும்போது எந்த கேரக்டருமே நம்ம மைண்டில் ரெஜிஸ்டரே ஆகலை. அப்படியே ஒரு ஏதோ ஒரு கான்சர்ட்டில் போன மாதிரி, கான்சர்ட்குள்ளே போனால் அப்படியே க்ரௌடு மொத்தம் அவங்க பாட்டு கத்தின்னு இருப்பாங்களே,
ஸோ அது கூட்டத்தில் நடுவில் படம் மாட்டிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது அந்த படம். மை ரேட்டிங் 4/10. உங்களுது 3 out of 10. 3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபிலிம் மெட்ராஸ் மேட்னி. ஐ திங்க் இல்லை விக்ரம் பார்த்துருக்காரு, கேடி பார்க்கல. ஸோ விக்ரம் மெட்ராஸ் மேட்னி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் ஆக்சுவலாக. எனக்கு தோ இட்ஸ் நாட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் மூவின்னு சொல்லுவேன். The casting worked out really well. Storytelling was really nice. I think I watched it and then I also watched it again with my family. அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி கீப் forgetting his name. அந்த அப்பாவா பண்ணாரு காளி. காளிவெங்கட். He was really nice. I think he's very very flexible. கேரக்டர் ரோல்ஸும் நிறையவே பண்ணியிருக்காரு அவரு. அந்த ஒவ்வொரு கேரக்டர் சின்ன வயசுல இருந்தே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு எப்படி கொண்டு போனாங்க அதெல்லாமும் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஓவரால் எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் பிளஸ் கொஞ்சம் எமோஷனல் மூவியா ஐ ஃபெல்ட். சி என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராபப்ளி தி கண்டெண்டர் ஃபார் மூவி ஆஃப் தி இயர். பிகாஸ் விக்ரம் சொன்ன மாதிரி இந்த படத்தில் எல்லாமே ஒர்க் ஆச்சு. ஸ்லைட் எக்கோ இங்கேருந்து வருது. விக்ரம் ஸோ அதுதான் கீடி உங்களுக்கு வருது, எக்கோ வருதா? எனக்கு வரல. எனக்கு வருது. விக்ரம் உங்களுக்கு வருதுல்ல? உங்கள் சைடு ஆன்சர் பார்க்குறாருங்க, ஒரு நிமிஷம். ஐ திங்க் இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ஃபிலிம் என்னை பொறுத்த வரைக்கும். அது ஆக்டிங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஆல்சோ அவங்க எடுத்துக்கிட்ட அந்த கோர் இஷ்யூ. இப்போ 3 BHK பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளி ஒரு 40,000 ஒரு 50,000 மந்த்லி ஏர்ன் பண்ணுற ஒரு ஃபாதரோட ஸ்ட்ரகிள். பட் இந்த படம் வந்துட்டு மிடில் கிளாஸ்க்கும் கொஞ்சம் கீழே இருப்பாங்களே, ஒரு 20,000 என்டையர் ஃபேமிலி ரன் பண்ணுற ஒருத்தரோட ஒரு ஸ்ட்ரகிளை ப்ராப்பராக காட்டியிருந்தாங்க. ரொம்ப அத்தன்டிக்காக இருந்துச்சு அந்த மெட்ராஸ் வாழ்க்கை. மெட்ராஸில் அந்த பிலோ மிடில் கிளாஸ் பீப்புள் இருப்பாங்க, ரைட்? அவங்களோட போர்ட்ரேல் ரொம்ப ரியல் அத்தன்டிக்காக இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி கண்டெண்டர்ஸ் ஃபார் தி மூவி ஆஃப் தி இயர் இந்த படம் தான். சில சீன்ஸ்லாம் பிரில்லியண்டா இருக்கும். அந்த கிளவுஸ் சீன்ஸ்லாம் கடைசியா நம்மளுக்கு தெரிய வரும் வை அந்த கிளவுஸ் சீன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இவன் குப்பை விடுற இதுன்றதுலாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஐ லவ்ட் இட். பொறுத்த வரைக்கும் 8/10. I gave 4 out of 5. So கேடி நீங்கள் பார்க்கணும் இந்த படம். ஷூர் கண்டிப்பா இருக்கு. என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வாரமே பார்த்துருங்க. இப்போ டிஎன்ஏ வைக்கிறப்ப போட்டுட்டு இதை பார்த்துடுறேன். சண்டேவை பார்த்துருங்க. ஓகே. ஐ திங்க் எல்லா படம் கவர் பண்ணிட்டோம் எக்ஸப்ட் ஃபார் இட்லி கடை மட்டும் மிஸ்ஸிங். நான் பார்க்கல. அவர் பார்க்கல. கேடி இட்லி கடை எனக்கு இருந்த நான் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் போகிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ஒரே ஆக்ஷன் படமாக பார்த்துட்டு நீங்கள் தனுஷோட டேரக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ராயன் மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் ஒரு லைட் ஹார்ட்டட் மூவி. பெருசாக நீங்கள் ஒரு லாஜிக்லாம் பார்க்க வேணாம், ஒரு ஃபீல் குட் படமாக அவர் ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அந்த பேட்டர்னில் இங்கே ஒரே வைலன்ஸ் படமாக வருது, லெட்ஸ் டூ ஒரு சிம்பிள் படமாக நம்ம எடுப்போம். அவர் இட்லி கடை எடுத்திருக்காரு. அது எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு பிரச்சனையாக இருந்த விஷயம் என்னென்னா அந்த படம் இன்டர்வலோடய முடிஞ்சிருச்சு. அது என்ன தேவையோ அதை இன்டர்வலில் தி அச்சீவ்ட் இட். அதுக்கு மேலே அது ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி தான் இருந்தது. இட் வாஸ் அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் இந்த கதைக்கு தேவையில்லையா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது 22 யூஷுவல் ருட்டீன் மூவி. நீங்கள் சொன்னீங்களே இந்த மாரிசன் படத்தில் ஒரு ஃபேண்டசி, சாரி மாரிசன் இல்லை, மார்கன் ஒரு ஃபேண்டசி எலமெண்ட் மாதிரி. இதுலேயே அந்த ப்ரீ இன்டர்வலில் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேண்டசி விஷயம் மாதிரி ஒன்று நடக்கும். அங்கேருந்து எப்படி அந்த இன்டர்வல் பாயிண்ட்டுக்கு போகுது அது வரைக்கும் இட் வாஸ் அந்த சீக்வன்ஸை ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. இட் பிளேட் அவுட் வெரி வெல். நான் தியேட்டரில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு எமோஷனல் கனெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அருண் விஜய் கேம் இன் இட் வென்ட் டு தி யூஷுவல் ட்ரூப். அண்ட் பெருசாக எதுவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஹோல்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. அதுக்கு அடுத்து நடக்கிறது எல்லாமே நீங்கள் பல காலமாக தமிழ் சினிமாவில் பார்த்த விஷயங்கள் தான். ஒரு ஸ்பாயில் பிராட் வில்லன், ஸோ அவனுக்கும் இவங்களுக்கு ஒரு சண்டை, அதுலேருந்து எப்படி மீண்டு வராரு. இது டிப்பிக்கல் ஒரு தனுஷ் மூவி செட்டப். அவர் மிடில் கிளாஸு, ஒரு அப்பர் கிளாஸு, மிடில் கிளாஸ் பசங்களை ஒரு அப்பர் கிளாஸ் பணக்கார பையன் மிதிக்கிறான், இவர் எப்படி வராருங்கிற அந்த விஐபி டெம்ப்ளேட். அவர்
டிப்பிக்கல் தனுஷ் மூவி டெம்ப்ளேட்குள்ளேயே அது போயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ லைக் ஹவு யூ குட் ஹவ் டேக்கன் அவுட் இட்லி கடை ஆஃப்டர் தட் பாயிண்ட். பட் சம்ஹவ் ஐ ஃபெல்ட் அந்த இன்டர்வல் முன்னாடி வரைக்குமே படம் ஓவர். அதுக்கப்புறம் வரது எல்லாமே இட் வாஸ் லைக் எனக்கு டோட்டலி என்னால் எனக்கு ஒர்க்கே ஆகலை அதுக்கப்புறம் வந்தது எதுவுமே. என்னோட மெயின் இஷ்யூ இந்த படத்தில் வந்து அருண் விஜய் கேரக்டர் தான். ஒரு ரொம்ப ஒரு மாதிரி காமெடி பீஸ் மாதிரி இருந்தார் ஃபுல் படம். எதுக்கு வந்து லைக் சண்டை போடுறாரு, எதுக்கு வராரு, எதுக்கு அடிக்கிறாரு, என்ன ஒரு லைக் மோட்டிவேஷனே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவேஷன் இல்லை. ஒரு பாட்டுக்கு வராரு, அடிக்கிறாரு, அவரோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சுன்றாங்க. சத்யராஜும் அவரை வந்து ஒன்றும் பண்ணாமல் அப்படியே வந்து என்கரேஜ் பண்ணிருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி லைக் டிஸ்ஜாயிண்டடாக இருந்தது. ஐ திங்க் லைக் தனுஷ் ஷுட் ஸ்டிக் டு ஆக்டிங். அதுதான் என்னோட ஒரு படம் பார்த்த பிறகு எனக்கு தோணுன விஷயம் அதுதான். நமக்கு எது வருதோ நம்ம வந்து அதை பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் எந்த ஃபிலிமும் அவர் எடுத்த எந்த ஃபிலிமும் பெருசாக ஒன்றும் இதானது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இந்த பவர் பாண்டி அது ஓகே வெரி இதாக இருந்துச்சு. லைக் ராயன் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் இருந்துச்சு. அது இன்னொரு ஃபிலிம் கூட எடுத்தார், இந்த என்ன படம் அது, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். என்னடி கோபம். அது ஒரு லைக் வேனபி லைக் 2K ஒரு கிட் ஃபிலிம்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் அவருக்கு டைரக்ஷன் இஸ் நாட் இஸ் கப் ஆஃப் டீ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் இந்த ஃபிலிம் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போ திருச்சிற்றம்பலம் என்ன சொல்வீங்க? திருச்சிற்றம்பலம் அது வந்து அதெல்லாம் கோஸ்ட் டைரக்ஷன் சொல்றாங்க. கோஸ்ட் டைரக்ஷன் தான். அதான் இந்த ஃபிலிமில் ஒரு அந்த கிளாரிட்டி இல்லாமல் வந்தது. ஒரு ஒரு வில்லன் கேரக்டர் ஒழுங்காக இல்லை. அவரோட படத்தில் வர மாதிரி எப்பவுமே அந்த வில்லன் கேரக்டர் முடிக்கும் போது அதை காமெடியாகவே முடிச்சிடுறாரு. நீங்கள் VIP 2லையும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் நீங்கள் என்ன தான் சண்டை போடவா, இட்ஸ் ஓகே, உனக்கு என்ன வேணும், என் கூட சண்டை போடணுமே நடிக்கணுமா அடிச்சுக்கோ, ஓகே இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாங்கிற ஒரு டெம்ப்ளேட்டில் போயிடுச்சு. இன்னொன்று அகெயின் இங்கேயும் நித்யா மேனன், இங்கேயும் அன்ஃபிட் ஐ மீன் பேட் ஆக்டிங் சொல்ல மாட்டேன், மிஸ்ஃபிட் த வே அவங்களோட ஸ்லாங், அவங்க அந்த வில்லேஜ் ஸ்லாங் பேசும்போது எனக்கு சம்மாவும் அவங்கள வந்து அந்த வில்லேஜ் ரோடுக்கு என்னால் ஏற்றுக்கவே முடியலை. இதுவே நீங்கள் திருச்சிற்றம்பலம்ல பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் அவங்க கரெக்டாக இருந்தாங்க. லைக் ஒரு சிட்டியில் இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்கிற மாதிரி இருந்தாங்க. பட் இவங்க அதே நித்யா மேனன் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வில்லேஜ் ரோடில் அந்த ஊர் ஸ்லாங் பேசும்போது அவங்க மேபி அவங்க ஓன் வாய்ஸ் பேசுறதுனால சம்மாவும் எனக்கு வந்து அவங்கள அந்த கேரக்டரை என்னால் ஏற்றுக்க முடியல. அதுவும் இன்னொன்று இது பார்த்தீங்கன்னா அந்த கோர் கான்செப்ட் இந்த ஃபிலிம் இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அர்பனைசேஷன் நோக்கி தான் எல்லாம் போயிட்டுருக்காங்க. மோஸ்ட்லி லைக் டுவர்ட்ஸ் சிட்டிஸ் அப்ராட் அந்த மாதிரி. இவர் என்ன சொல்கிறேன்னா கோ பேக் டு தி வில்லேஜ், கோ பேக் டு யூர் ரூட்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. அது தெரில அவரோட லைக் ஒப்பீனியன் அது. பட் ஆடியன்ஸ்க்கு அது எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பெட்டர் லைஃப் ஸ்டைல், லைக் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரம் லைக் வில்லேஜ்லேருந்து நம்ம ஒரு அர்பன் லைஃப் அதை நோக்கி தான் நம்ம போகணும் அப்படின்ற ஒரு லைக் மோட்டிவேஷன் தான் இருக்காங்க லைக் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் இங்கே. ஸோ தெரியல அவர் சொன்ன அந்த கருத்தும் அது இப்போ இருக்கிற டைம்ஸ்க்கு அது எவ்வளோ தூரம் அது லைக் ரிலேட் ஆகும் அப்படின்றதும் தெரியல. இட் வாஸ் அனதர் வெர்ஷன் ஆஃப் ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க. எனக்கு படம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டிங்களே, நான் படம் பார்த்ததுக்கப்புறம் போய் சூட சாம்பார் இட்லி வாங்கி சாப்பிட்டேன். அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நல்லா பசி எடுத்துருச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப். அவங்க சுட சுட இலையில இட்லியை போட்டு அவங்க சாம்பார் ஊற்றும் போது சரி நம்ம படம் முடிச்சுட்டு போய் சாப்பிட்றோன்ட்டு அதை போய் சாப்பிட்டேன். அதுதான் என்னோட கோ பேக் டு ரூட்ஸ் மொமெண்ட். ஐ திங்க் எல்லா ஃபிலிம்ஸும் நம்ம லைக் கவர் பண்ணிட்டோம். நான் ஆஃப்கோர்ஸ் பேட் கேர்ள் பார்த்தேன். ஓகே தான், ஆவரேஜ் ஃபிலிம் தான் அது. நான் ஆஃப்கோர்ஸ் அந்த படத்தை நீங்கள் 2 பேர் பார்க்கல, அதனால் அது டிஸ்கஸ் பண்ண முடியாது. அது இல்லாமல் பிளாக்மெயில்னு ஒரு படம் பார்த்தேன், ஜிவி பிரகாஷ். இந்த மூவ் மாறன் ஒரு டேரக்டர் இருப்பார்ல, வெறும் லைக் த்ரில்லர்ஸாக இருப்பார், அவரோட படம் அது. அதுவும் ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. அது லைக் தியேட்டரில் வர அந்த படத்தை பார்த்தேன் அது. அப்புறம் ஆஃப்கோர்ஸ் லைக் பைசன் அண்ட் டியூட் பார்த்தேன் இப்போ லைக் லாஸ்ட் வீக். அது அந்த படம் நீங்கள் பாருங்கள், நம்ம அப்புறம் பேசுவோம். ஐ திங்க் எல்லா படம் லைக் வேறு எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ 2 months இருக்கு இன்னும். ஸோ 2 months எப்படி போக போகுது? நீங்கள் வந்து எந்த ஃபிலிம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அடுத்த ஒரு வரப்போகிற ஃபிலிம்ஸ் ஏதாவது ஃபிலிம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, இல்லை இந்த இயர் வந்து இதோட முடிச்சிடலாமா? I am expecting Kanta. If it is releasing this year, I have some expectation on that movie. The director is I know him because he's my என்னோட பிரதரோட friend தான். I'm saying I've seen his film Nila, which was direct OTT release ஆச்சு.
அதுக்கப்புறமா he did that ஜி தமிழா நெட்ஃபிளிக்ஸ்ல வீரப்பனோட டாக்குமெண்ட்ரி இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஒய்ஃப் வச்சியும் இந்த பக்கம் போலீஸ் வச்சியும் ஒரு he shared that view. அண்ட் நம்மளுக்கு நிறைய பேருக்கு we know பாகவதர் இல்லையா, ஸோ பட் ஆனா அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் மூவி 30s 40s 50s அந்த சைட்ல வந்து he was a superstar. So I'm more interested and eagerly waiting for that movie if at all it releases this year. I don't know வேற என்ன படம் எனக்கு மேஜர் ஸோ ஐம் மூவி. வெயிட்டிங் ஃபார் பாபா வாத்தியார், நலன் குமாரசாமி இஸ் பாபா வாத்தியார். படம். ஸோ December 5 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நலன் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம் மேக்கர்ஸ். யாரு காஸ்ட்? கார்த்தி அண்ட் கிருத்தி ஷெட்டின்னு நினைக்கிறேன் ஹீரோயின். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் த ஃபிலிம் ஓகே ஓகே. பிகாஸ் சூதுகவும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லைக் போன டெக்கேடில் வந்த ஃபிலிம்ஸில் ஒரு ரொம்ப முக்கியமான படம். அண்ட் அவரோட செகண்ட் ஃபிலிம் வந்து வச்ச ரீமேக் அதுவும் ஓகே தான், அதுவும் அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த பாபா வாத்தியார் அந்த படம் தான் நான் அடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். I didn't know that it was coming. December ரிலீஸ் ஆகுது. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட். கேடி எதா படம் நீங்கள்? எனக்கு வாவா திறந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமான்னு டவுட்டாக இருக்குது. அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவ்வளோதான், எனக்கு சினிமா இந்த வருஷத்தோட ஓவர். இதோட டேரெக்டாக பராசக்தி அண்ட் ஜனநாயகம் தான். இல்லாட்டி நடுவில் வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் படம் ஒன்று வருது, எல்ஐகே. அகைன் அதுவும் வருமா வராதான்னு தெரியாது. அவங்க எல்லாமே டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, வருமானு தெரியாது. அப்படி வந்தால் மேபி பிரதீப் ரங்கநாதனோட வின்னிங் ஸ்ட்ரீக்கை வந்து விக்னேஷ் சிவன் முறியடிக்க போகிறாரா அப்படிங்கிறதுக்காக நான் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் இந்த இயருக்கு அப்புறம் நம்ம டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி இயர் ஒரு இது போடலாம், டாப் 10 லிஸ்ட். பிகாஸ் ப்ரீ தக் லைஃப் ஃபிலிம்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் பாருங்கள் இதாகிடுச்சு. லைக் தக் லைஃப் ஒரு லைக் சென்டர் பாயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ப்ரீ தக் லைஃப், போஸ்ட் தக் லைஃப்னு. ஐ திங்க் போஸ்ட் தக் லைஃப் எல்லா ஃபிலிம்ஸும் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் நம்மளை கவர் பண்ணிட்டோம். அஃப்கோர்ஸ் இப்போ வந்த அந்த பைசன் டூர் மட்டும் அது பண்ணல. நீங்க ரெண்டு பேருமே ஹவுஸ்மேட்ஸ் பார்க்கல? ஐ திங்க் தட்ஸ் ஆக்சுவலி குட் மூவி. ஆக்சுவலா இட்ஸ் நாட் a horror movie. மைட் ட்ரெய்லர்லாம் பார்த்தா ஒரு ஹாரர் படம் மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி நைஸ் மூவி. நல்ல கான்செப்ட். அந்த என்ன சொல்றது, பேரலல் லைஃப்ல வரதெல்லாம் கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி எடுத்திருப்பாங்க. நல்லா இருந்துச்சு இந்த படம். அதான் நான் மிஸ் பண்ண ஃபிலிம்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் அண்ட் இன்னொரு படம் கொஞ்சம் டீசென்ட் ரிவ்யூஸ் வந்துச்சு, பட் நான் பார்க்கல. பாம்புன்னு ஒரு படம் நானும் பார்க்கல. ஐ திங்க் இட் கேம் இன் OTT, பட் எனக்கும் பார்க்க முடியல. I saw this Bun Butter Jam. It's not a great movie. At the same time, it's not very bad movie. Casting issues are there. அதுவும் கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இட்ஸ் a possible movie I would say. ராஜு ஜெயமோகன். மற்றபடி நான் பார்த்ததான் சொன்னோம், ரொம்ப குப்பை படம். ஓகே கைஸ், ஸோ வி ஆர் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. இப்போ ஒரு சின்ன கேம் மாதிரி ஒன்று ஆடிட்டு லைக் ரேப் அப் பண்ணிடலாம். ஸோ ஐ திங்க் இந்த இது ஆடிருப்பீங்க நீங்கள் முன்னாடி, ஆர் இந்த கேமை லைக் பார்த்துருப்பீங்க, லைக் திஸ் ஆர் தட். இப்போ நான் ரெண்டு பேர் சொன்னேன், யூ ஹேவ் டு பிக் ஒன் ஓவர். ஓகே. போஸ்ட் லைக் 2000s இருக்கிற தமிழ் சினிமா லைக் டைரக்டர்ஸ். ஓகே. அந்த பீரியடில் லைக் ப்ராமினெண்ட்டாக இருந்தவங்க. ஸோ திஸ் ஆர் தட். ஸோ இல்லை ஜஸ்ட் நேம் சொன்னால் போதும். ஓகே. ஸோ ஹூ வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட்? கேடிஆர் விக்ரம் உங்கள் இதுதான். I'll go first. You'll go first. Okay. So I'll start with Vikram. Cheran or GVM? GVM. GVM or Selvaragavan? Selvaragavan. Selvaragavan or Bala? Bala. Bala or Amir? Bala. Bala or Mishkin? Bala. Bala or Karthik Subbaraj? Karthik Subbaraj. Karthik Subbaraj or Lokesh Kanagaraj? Karthik Subbaraj. Karthik Subbaraj or Manikandan? Karthik Subbaraj. Karthik Subbaraj or Nalan Kumarasamy? Nalan Kumarasamy. Nalan Kumarasamy or Ram? Nalan Kumarasamy. Nalan Kumarasamy or Paranjit? Paranjit. Paranjit or
வெற்றிமாறன். வெற்றிமாறன். வெற்றிமாறன் ஆர் மாரி செல்வராஜ். வெற்றிமாறன். நீங்க யாருக்கு சொன்னாலும் வெற்றிமாறன் தான் சொல்லுவேன். வெற்றிமாறன் ஆர் நெல்சன். வெற்றிமாறன். Okay, so Vetrimaran is the winner in the Vikram's list. So KD, now like similar list தான். So உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். ஓகே. கார்த்திக் சுப்ராஜ் ஆர் தியாகராஜன் குமார் ராஜா. தியாகராஜ குமார ராஜா. தியாகராஜன் குமார் ராஜா ஆர் நெல்சன். தியாகராஜ குமார ராஜா. தியாகராஜன் குமார் ராஜா ஆர் ஹெச் வினோத். தியாகராஜன் குமார ராஜா. தியாகராஜன் குமார் ராஜா ஆர் ஜிவிஎம். நம்ம ஷார்ட்டாக போயிடலாம். டிகே. டிகே ஆர் பாலா. அமௌண்ட் ஆஃப் ஒர்க் படி பார்த்தா இவருக்கு வித் பாலா. பாலா ஆர் செல்வராகவன். செல்வராகவன். இன்ட்ரெஸ்டிங். செல்வராகவன் ஆர் லோகேஷ் கனகராஜ். செல்வராகவன். செல்வராகவன் ஆர் மணிகண்டன். மணிகண்டன். மணிகண்டன் ஆர் பாரஞ்சித். பாரஞ்சித். பாரஞ்சித் ஆர் மாரி செல்வராஜ். பாரஞ்சித். பாரஞ்சித் ஆர் வெற்றிமாறன். வெற்றிமாறன். டன். யுவர் லிஸ்ட் இஸ் ஓவர். ஸோ ரெண்டு பேர் லிஸ்ட்டும் இல்லை, வெற்றிமாறன் இஸ் தி வின்னர். என் லிஸ்ட்ல நீங்க தியாகராஜ குமாராஜாவே கொண்டு வரல. உங்களை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன கேளுங்க, நீங்கள் ஏதாவது லைக் ரேண்டமாக மேபி கேளுங்க. நீங்க கேடி எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் தி லிஸ்ட். உங்களை நான் ரேண்டமாக கேட்கணுமா? ம் லிஸ்ட்டு ஷேர் பண்ணிங்கன்னா அப்படியே சாட்டில் அடிச்சு விட்டிங்கன்னா கேட்கலாம். சரி விடுங்க. நீங்களே அப்படியே வெற்றிமாறன் தான் முடிக்க போகிறீங்க. அப்புறம் எதுக்கு? இல்லை என்னன்னா அந்த அதர் லைக் கம்பேரிசன்ஸ் இப்போ நீங்கள் அதாவது லைக் பாலா ஆர் லைக் செல்வராகவன் சொன்னீங்களா, அது இன்ட்ரெஸ்டிங் இருந்தது. அந்த மாதிரி ரீசன் வந்து அகெயின் பாலாவோட ஒர்க் வந்து ஹெவியாக இருக்கும். பட் இந்த செல்வராகவனோட அந்த ஃபஸ்ட்டு 4 ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இட் வாஸ் லைக் வெரி குட். லைக் ஒரு சூப்பராக ஒரு டெம்போவில் இருந்தது. அதனால் ஓகே கைஸ், ஸோ டைம் டு எண்ட் த செஷன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு, ஐ திங்க் 3 months கழிச்சு ஆஃப்டர் ஒரு தக் லைஃப் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் ஃபியூச்சர் வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் லைக் ப்ராம்ப்டாக பண்ணலாம். ஃபிலிம் ரிவ்யூஸ் அண்ட் ஆல்சோ வில் டூ சம் லைக் த்ரோ பேக் சீரீஸ். ஏதாச்சும் ஒரு லைக் டேரக்டர், இப்போ ஒரு பாலாவோ இல்லை ஒரு செல்வராகவன் ஆர் 80s 90s டேரக்டர் மணிரத்னமோ ஆர் ஒரு கேபி, அந்த மாதிரி த்ரோ பேக் அது பண்ணுவோம். ஆர் if you want to recommend like any web series, other web series discussion ரொம்ப அதர் லாங்குவேஜ் மூவிஸ் பண்ணலாம். அதர் லாங்குவேஜ் மூவிஸ் பண்ணலாம். ஆக்சுவலி அதர் லாங்குவேஜ் மூவிஸ் பண்ணலாம். அப்புறம் வெப் சீரிஸும் ஒரு படம் பண்ணல. இப்போ ஒரு படம் பார்த்தேன், ஹோம் பவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி ஃபிலிம். என்னை பொறுத்த வரைக்கும் லைக் ஃபிலிம் ஆஃப் தி இயர் தான் அந்த ஹோம் பவுண்ட். ஸோ நீரஜ் கைவான் அந்த மசான் எடுத்தார்ல அவர் படம். ஆமாம், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ஓடிடியில் வரும்போது பாருங்கள், 2 பேரும் பாருங்கள். ஸோ அந்த அதர் லாங்குவேஜ் சீரிஸும் ஒன்று பண்ணலாம். அதர் லாங்குவேஜ் அண்ட் வெப் சீரிஸ் அண்ட் த்ரோ பேக் சீரிஸ், அஃப்கோர்ஸ் ஃபிலிம் ரிவ்யூஸ் அதுவும் நம்ம அப்படியே லைக் கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் கைஸ் ஃபார் ஜாயினிங் டுடே. 2 பேரும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நம்ம எப்படியோ டாப் 10 பண்ணணும்னா அதர் லாங்குவேஜ் போட்டு தான் வரணும். தமிழ் வச்சு டாப் 10 பண்ண முடியாதுல்ல நம்ம இப்போ பேசின பேச்சுக்கு. ஓகே கைஸ், ஓகே, அண்ட் ஸ்டாப்பிங் தி வீடியோ. ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட் இருங்க, தென் வில் லீவ். பிகாஸ் அது ரெக்கார்ட் ஆச்சுன்னா நான் ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஓகே பை, ஸ்டாப் பண்ணுறேன்.